ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போறோம். இப்ப ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு ஹீரோ இருக்கார்ல, அவர தான் காட்டுவாங்க. அவர் இப்ப மைண்ட் வாய்ஸ்ல அவர் என்ன யோசிச்சுட்டு இருப்பாருன்னா, அவர பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு ஹாபியாவே அத பண்ணுவாரு. என்னன்னா, அவர் கொஞ்சம் வசதி கம்மியானவரா இருப்பாரு. ஸோ, அவர் வந்துட்டு பொண்ணுங்கள் கிட்ட வந்து கொஞ்சம் ப்ளே பாயா நடந்துப்பாரு ஹீரோ. ஏன் அப்டின்னா வந்துட்டு கொஞ்சம் வசதியான பொண்ணுங்க கிட்ட இருந்து அவங்கள்ட்டருந்து காசு பணம் பார்க்கலாம் அப்டின்ற மாரி ஒரு மென்டாலிட்டி தான் ஹீரோக்கு இருக்கும். அதனால ஒவ்வொரு பொண்ணுங்க கிட்டயும் வந்து ஒவ்வொரு விதமான ஆக்டிங்க போட்டுட்டு இருப்பாரு. இப்ப வந்து அவர் வந்து குளிச்சிட்டு இருப்பாரு. குளிக்கும்போதே அவர் பிளான் பண்றது என்னன்னா, அடுத்து நான் அது இப்போ ஒரு பொண்ணு கூட பழகிட்டு இருக்கேன். அவ என்ன சொல்றான்னா, "நீ என்ன மாதிரியே இருக்க. ஒரு பணக்கார பொண்ணு வாயிலேருந்து இந்த வார்த்தை வரதெல்லாம் பெரிய விஷயம் தானே. நீ என் கேரக்டர்லயே இருக்கனால எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன்ன மாரி தான்." அப்படி இப்படின்னு சொல்றது பெரிய விஷயம். அதனால அவள நான் ஈஸியா மடக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன்ற மாரி மைண்ட் வாய்ஸ்ல நினைச்சுப்பாரு. இப்ப அதோட பார்த்தோம்னா, இப்ப ஆல்ரெடி ஒரு பொண்ணுகிட்ட பழகிட்டு இருப்பாரு. இதுல ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, வயசு வித்தியாசம் இல்லாம சின்ன பொண்ணுலேருந்து, பெரிய பொண்ணுலேருந்து, ஆன்டிலேருந்து, அத விட வயசு தாண்டவங்களும் எல்லார்கிட்டயுமே ஈக்குவலாவே அந்த ப்ளே பாய் ரோல வந்து பண்ணிட்டே இருப்பாரு. அப்படிதான் இப்போ ஒரு லேடிய பார்க்கறதுக்காக ஹீரோ வந்திருப்பாரு. அவங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு மிடில் ஏஜா இருப்பாங்க. கொஞ்சம் வயசு, கொஞ்சம் மிடில் ஏஜ் அப்படின்ற மாரி சொல்லலாம். அந்த ஏஜ் லேடி கிட்ட ஹீரோ பழகிட்டு இருப்பாரா, இப்ப அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அப்ப அவருக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அவர் ஃப்ரெண்ட் தான் கால் பண்ணுவாரு. "சீக்கிரமா வாடா. இங்க வந்துட்டு ஒரு பணக்கார பொண்ணுங்கலாம் வந்திருக்காங்க. அவங்களோட மதிப்பே வந்துட்டு 10 மில்லியனுக்கு தாண்டும். அந்த மாரி வந்தீன்னா நீ அவங்கள கரெக்ட் பண்ணலான்னு" சொல்லும்போது, ஹீரோ "நான் பிஸியா இருக்கேன்னு" சொல்வாரு. உடனே ஒரு ஃப்ரெண்ட் என்ன கேட்பாருன்னா, "என்னடா பிஸியா இருக்கேன்னு சொல்ற? இன்னும் அந்த ஓல்டு லேடி கிட்ட தான் பழகிட்டு இருக்கியா? அந்த பொண்ணு அந்த லேடி வந்து அந்த அளவுக்கு வசதியானவங்க கிடையாது. பென்ஷன் வாங்குற சாதாரண ஒரு லேடி தானே. அதுக்கேன்டா இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டு இருக்கன்னோன ஃபோன வைடா அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப அவங்களும் கிட்ட வருவாங்க. அவரும் பார்த்தோம் அப்படின்னா ஃபோன வந்து வச்சுருவாரு. வச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு இப்ப வந்து அவங்க வாட்ச் எல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு பெரிய மாலுக்கு போயிருப்பாங்க. அந்த மால்ல பார்த்தோன்னே இப்ப அவரு கூட்டு போயிருக்காருல்ல, அந்த லேடி வந்து மிடில் ஏஜ் லேடியா இருப்பாங்க. ஹீரோ அவங்க பழகுறவங்கல்ல, அவங்க கிட்ட இப்ப வந்துட்டு இவர் வந்து ஒரு வாட்ச பார்க்கும்போது, அந்த வாட்ச் வந்து ரொம்ப காஸ்ட்லியான வாட்சா இருக்கும். அத பார்த்தோம்னா ரொம்ப 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 காஸ்ட்லியானது எக்ஸ்பென்சிவான ஒரு வாட்ச். அத பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உடனே இப்போதைக்கு இவங்க 2 பேரும் வந்து டேட்டிங்ல தானே இருக்காங்க. அப்ப பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப பாய் ஃப்ரெண்டுக்கு பிடிச்சோன அத வாங்கி குடுக்கணும் தானே இவங்களும் ஆசைப்படுவாங்க. உடனே வந்து சரி ஓகே சும்மா தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ இருக்கார்ல சொல்லிடுவாரு. உடனே அந்த சேல்ஸ் கேர்ள் இருக்காங்க என்ன சொல்வாங்கன்னா, "இங்க பாருங்க இன்னைக்கு உங்க பர்த்டே வேற. இந்த வாட்ச் வந்து இப்போ ஆஃபர்ல இருக்கு. ஜஸ்ட் வந்து 888 மில்லியன் தான். அத நீங்க வாங்கிக்கலாம்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து என்ன சொல்வார், "அதனால என்ன பர்த்டே வந்து வருஷம் வருஷம் தான் வருது. அதுக்காக இவ்ளோ காஸ்ட்லியானதெல்லாம் வாங்கணும்னு ஒண்ணும் கிடையாது." அப்படின்ற மாரி சொல்லவும், "ஜஸ்ட் நீங்க வாங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க." அப்படின்னு சொல்லவும், ஹீரோவும் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாரு. அப்ப ஹீரோயின் புரிஞ்சுப்பாங்க அவருக்கு அது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப அவங்க என்ன சொல்வாங்கன்னா, சரி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே ஹீரோக்காக அந்த வாட்ச வந்து வாங்கிருவாங்க. அவர் பிளான் பண்ணதும் இதுதானே. அதனால அவங்க ஹீரோயின் அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்க வந்து இத வாங்கிருவாங்க. வாங்கி குடுத்துட்டு 2 பேரும் நடந்து வந்துட்டே இருப்பாங்க. இப்ப இந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு இருப்பாங்க. இப்ப இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து அந்த மால்ல சுத்திட்டு இருக்கிறத ஃபோட்டோ எடுத்து அவங்க பொண்ணுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அவங்க பொண்ணுக்கு நல்லா தெரியும். அதாவது ஹீரோ வந்துட்டு உண்மையானவன் கிடையாது. அவன் வந்துட்டு டார்கெட் பண்ணி ஒவ்வொருத்தவங்களா பணக்காரவங்களலாம் ஏமாத்துறவன் அப்படின்றது நல்லாவே தெரியும். முன்னாடிலாம் வந்து பொண்ணுங்கள வந்து பெத்தவங்க பாதுக்க நினைப்பாங்க. இப்ப பெத்தவங்கள பாதுகாக்கணும்னு பொண்ணுங்க நினைக்கிற மாரி ஆயிடுச்சு. அதோட இந்த பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும். என்னடா இது? இவன் அடுத்த டார்கெட் நம்ம அம்மா கிட்டலாம் பண்ணிட்டு இருக்கான். இவன் இவ்ளோ கேவலமானவன். இப்ப நம்ம அம்மாவையே டார்கெட் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு, அந்த ஹீரோனோட பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க கோவப்பட்டுட்டு இருப்பாங்க. வந்து அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "நான் இவன மீட் பண்ணணும். அதுக்கான அரேஞ்ச்மென்ட் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த மாலுக்கு கிளம்பி வருவாங்க. அதுக்குள்ள ஹீரோவும் இப்ப என்ன பண்ணுவாங்க, கார்ல ஏறிடுவாங்க. ஹீரோ வந்து பார்த்துருவாரு. அவங்க பொண்ணு வந்துட்டு அங்க நின்னுட்டு நம்மள பார்க்குறத பார்த்துருவாரு. கண்டுக்காத மாரி அவர் பாட்டுக்கு வந்துருவாரு. இப்ப அவங்க பொண்ணு என்ன பண்ணுவாங்க, அம்மாவுக்கு கால் பண்ணுவாங்க. அப்ப இவங்க என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "என்ன பத்தி நீ கவலைப்படாதம்மா. எனக்கும் சிலதெல்லாம் தெரியும். விவரம் தெரியும். நான் ரொம்ப ஏமாந்தேன். அப்படி இப்படின்னு நீ கவலைப்பட வேண்டாம்னு" சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கார்ல போயிடுவாங்க. இப்ப இவங்களுக்கு என்னடா இது அப்படின்ற மாரி அவங்க பொண்ணுக்கு இருக்கும். இப்ப வர வழியில இப்ப ஹீரோ வந்து பேச்சு குடுத்துட்டே இருப்பாரா, இப்ப இவங்க என்ன சொல்வாங்கன்னா வந்து, "எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் எனக்கு ஒரு வேலை தேடிக்கணும்னு நெனைக்கிறேன்." அதுவும் என்ன வேலைன்னா, இப்ப ஜாப் வந்துட்டு பாட்டியா இருப்பாங்கல்ல, வீட்ல வந்து குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு பாட்டிங்க தேவைப்படும்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த மாரி ஒரு வேலையா இருந்தா கூட எனக்கு போதும். நான் அந்த வேலைய தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உட்காரும்போதெல்லாம் அவங்களுக்கு பெல்ட் மாட்டி விடுறது, அவங்க தலை இடிக்காம பார்த்துக்கிறது, ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிட்டே வருவாரு. இவங்க இந்த மாதிரி சொன்ன உடனே இப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, இவங்க வந்து தான் பணக்காரின்னு தெரியாமயே ஹீரோ கிட்ட பழகிட்டு இருக்காங்கன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ என்ன சொல்வாரு, "உங்கள தடவ பார்க்கும்போது நான் எங்க பார்த்தேன் தெரியுமா? பெரிய ஜுவல்லரி ஷோரூம்ல தான் உங்கள நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நீங்க என்னமோ வந்துட்டு நீங்க ரொம்ப ஏழ்மையா இருக்க மாரி என்ன காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கடைக்கு வந்து ஒரு விழா நடந்துட்டுருந்துச்சு. ஒரு பார்ட்டி நடந்திருக்குமா, அந்த இடத்துக்கு உள்ள வந்திருப்பாங்க ஹீரோயின். அங்க வந்திருக்கும்போது அங்க ஜுவல்லரிலாம் எடுத்து வைக்கும்போது ஒரு தட்டி விட்டு அத கீழ தள்ளி விட்டு அது உடைஞ்சிருக்கும். இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு தட்டி விட்டுருப்பாங்கல்ல, அங்க ஜுவல்ஸ்லாம் சிலது உடைஞ்சிருக்கும். அத கிளீன் பண்றதுக்காக அங்க உள்ள ஆளுங்கலாம் ஹீரோயின் கிட்ட ரொம்பவே கொஞ்சம் இதா நடந்துப்பாங்க. அப்ப ஹீரோயின் ரொம்பவே பயந்த மாதிரி இருப்பாங்க. அதாவது மிடில் ஏஜ் ஹீரோயின். அப்படி இருக்கும்போது ஹீரோ தான் அங்க வருவாரு. "நீங்க இதெல்லாம் தொடாதீங்க. நான் கிளீன் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அங்க வந்து அவர் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அப்பதான் இவங்க 2 பேருக்கு அறிமுகமாகி இருக்கும். ஆனா ஹீரோயின் ரொம்ப பணக்காரவங்க அப்படின்ற விஷயம் வந்து ஹீரோக்கு நல்லாவே தெரியும். இப்ப அவர் தனியா கூட்டு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்வாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இறந்து போய் 15
வருஷம் ஆகுது. அதுக்கப்புறமா ஹீரோயின் தான் இந்த பிஸ்னஸை வந்து நல்லபடியாக கொண்டு வந்திருக்காங்க. அவங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் உமன் சொல்லலாம். அந்த மாதிரி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். இப்போ உங்கள் வீட்டுக்கார் இறந்து 15 வருஷத்தில் இப்போ தான் முறையாக நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஏற்படுத்தியிருக்கீங்க. அது நான் தான். இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட்டை நீங்கள் கொடுத்ததும் தடவை அது எனக்கு தான் அப்படின்ற மாதிரி இவர் எல்லாம் சொல்வார். இதை கேட்டோன்னே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, பரவாயில்லையே இவ்வளோ சைலண்ட்டாக இருந்து என்னை பற்றின விஷயம் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, எனக்கு வந்து உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஆரம்பிப்பார். உன்னை ஹீரோயின் என்ன சொல்வாங்க, நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நீ என்கிட்ட பழகுறது வந்து எனக்கு சுத்தமாக அது வந்து போரிங் ஆகிடுச்சு. இப்போல்லாம் இந்த வயசு பசங்களுக்கு வந்து பொறுமைன்றதே கிடையாது. இதை நீ இப்போவே என்கிட்ட சொன்னதுனால எனக்கு நான் வந்து உங்ககிட்ட மறைச்சி அது இருக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல, இப்போ அது எனக்கு ஒரு போரிங்காக தெரியுது, அதனால இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்குள்ளே எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கும் போயிடுவாங்க. நினச்சிப்பாங்கன்னா வந்து அவன் கேம் விளையாடணும்னு என்கிட்ட நினச்சிருக்கான், அது என்கிட்ட நடக்குமா அப்படின்ற மாதிரி தனக்கு தானே பேசிட்டு அவங்க ஃப்ரெஷ் ஆகிட்டே இருப்பாங்களா. அப்போ தான் உள்ளே வந்து பார்த்தா அவங்க பொண்ணு உட்காந்துருப்பாங்க. இப்போ அவங்க பொண்ணு என்ன கேட்பாங்கன்னா, என்கிட்ட உண்மையை சொல்லுமா, நீ என்ன வேலைமா பார்த்துட்டு இருக்கேன்னு. எனக்கு நீ அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் எந்த அளவுக்கும் போயிடல அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. நம்ம கம்பெனி இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுமா, அதில் ஃபோக்கஸ் பண்ணாதாம்மா நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே, நான் அதை பண்ணுறேன்னு சொல்லவே இல்லையே, இந்த மாதிரி ஸ்கேம் வந்து எல்லா இடத்துலையும் நடக்க தான் செய்யுது, நம்ம தான் உஷாராக இருக்கணுன்ற மாதிரி இப்போ அம்மா சொல்லுவாங்க. வாக்குவாதம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ இருக்கார்ல, அந்த வாட்ச் எடுத்துகிட்டு இப்போ ஃப்ரெண்டு கிட்ட போயிடுவார். அங்கே போனோன்னு அவர் என்ன சொல்வார்னா, பரவாயில்லையே இந்த வாட்ச் இவ்வளோ காஸ்ட்லியான வாட்சை வந்து வெறும் 3 மாதத்தில் நீ வந்து வாங்கிட்ட, இது பெரிய விஷயந்தான். ஆனால் அந்த ஓல்டு லேடி, அதாவது மிடில் ஏஜாக இருக்கிறனால அவங்கள அந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த ஓல்டு பேபி கிட்டேருந்து நீ இவ்வளோ தூரம் வாங்கிட்ட, ஆனால் இது உன்னோட திறமைக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம்தான், நம்ம இன்னும் நிறையாவே பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வரை ஏற்றி விடுவார். பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு, இதுக்கப்புறம் என்னப்பா செய்ய போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கவும், இப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா வந்துட்டு, இது வந்து ஆரம்பம் தான், இதுக்கப்புறம் தான் எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்வார். இன்னும் அவர் வந்து அந்த ஹீரோயினை விட்ட மாதிரி இல்லை. அவர் ஒரு அதாவது என்ன சொல்கிறது, ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பார். அதில் வந்துட்டு நான் பொறி வச்சு பிடிக்கிறேன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுறேன்னு சொல்லுவார். ஞாபகமாகவே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அவர் என்ன பண்ணுவார், அதுக்குள்ளே இன்னொரு ஏஜ் உள்ள லேடி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் பழகும் போது அவங்களோட ஃப்ரெண்டாக தான் ஹீரோயின் இருப்பாங்க. எப்படியும் அவங்க கூப்பிட்டா வருவாங்க அப்படின்றதுக்காக அவங்க கூட போய் ஹீரோ பழகுவார். இப்போ அவங்க வீட்டுக்கு அவங்க ஆல்ரெடி ஹீரோ வந்திருப்பாரு. இப்போ ஹீரோனை கூப்பிட்டதுனால ஹீரோன் உள்ளே வரும்போது ஹீரோ அங்கே உட்காந்துருப்பாரு. அவங்கள பார்த்த உடனே, நீ எங்கே இங்கே வந்திருக்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஓ உங்கள் 2 பேருக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் பேசிகிட்டே இருப்பாங்க. அதோட ஹீரோயினுக்கு அங்கே இருக்க பிடிக்காதா, உடனே அங்கேருந்து எந்திரிச்சு போவாங்க. அப்போ ஸ்மோக் பண்ணலான்னு போகும்போது ஹீரோ தான் வந்துட்டு பண்ணி விடுவார். ஹீரோன் வந்து என்ன கேட்பாங்க, எதுக்காக இப்போ எனக்கு லைட்டர் கொடுத்தேன், நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன், அப்படியே திரும்ப நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ என்ன கேட்பாரு, நான் வந்துட்டு இப்போ அங்கேருந்து எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னு வேகமாக நீங்கள் வரும்போது லைட்டரை நீங்கள் தானே அங்கே மறந்து வச்சுட்டு வந்தீங்க, அதை நான் எடுத்துகிட்டு உங்கள் பின்னாடி வந்து கொடுக்கணுன்றது தானே உங்களோட எண்ணம் அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோனுக்கு சிரிப்பு தான் வரும். ரொமான்டிக்காக நடந்துக்க, அவங்க ஹீரோ கிட்ட ரொமான்டிக்காக நடந்துக்க, 2 பேரும் அப்படியே இருந்துட்டு திரும்ப கிளம்புவாங்க. ஹீரோன் வேகமாக வரும்போது ஹீரோ பின்னாடியே திரும்ப வருவார். இப்போ எங்களை பார்த்து பயந்து ஓடுறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, இப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே பார்த்தியான்னு சொல்லிட்டு ஒரு காரை காட்டுவாங்க. ஹீரோ திரும்பி பார்க்கும்போது, இப்போ உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நான் ஓடுவேன், நீ என்னை துரத்தி பிடிக்கணும், அதுதான் நம்மளுக்குள்ள கேமே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னா வந்துட்டு பேக்ரவுண்டில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு சீன் வந்து போகும். அது கிளியராக நம்மளுக்கு அப்போ புரியாது. அதே மாதிரி ஹீரோவுக்கும் சில சீன் வந்து போகும். இவங்க 2 பேருக்குள்ளே என்ன ஒரு சீக்ரெட் ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ ஹீரோன் இந்த காரை காட்டினாங்களா, அதுக்கப்புறம் ஹீரோவை அந்த காரில் வர சொல்லுவாங்க. உடனே ஹீரோ அந்த காரில் ஏறி உட்காந்தோன்னு பார்த்தீங்கன்னா, இடுப்பாங்க பாருங்க காரை அவ்வளோ வேகமாக ஓட்டிட்டு வந்துடுவாங்க. ஹீரோக்கு தலையே சுற்றி வெளியே வந்து விழற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல நிப்பாட்டினோன்னா, அப்பாடா இன்னும் நம்ம உயிரோட தான் இருக்குன்ற மாதிரி ஹீரோ நினச்சிப்பாரு. அதுக்கப்புறம் வெளியே வந்து பேசும்போது ஹீரோன் வந்து கேட்பாங்க, இந்த கேம் எப்படி இருந்தது, இப்போ என்னால் உன்னால் என்னை துரத்தி பிடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஹீரோன் வந்துட்டு, நீ எதுவும் பேசாத, உனக்கு இன்னொரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டார்டிங்கில் ஹீரோன் வந்து ஒரு கடைக்கு வந்திருக்கும் போது ஜுவல்லரி ஷோரூமில் அவங்க ஒரு பொருளை உடச்சிருவாங்க. அதை க்ளீன் பண்ணுறதுக்காக ஹீரோ வந்து தான் இவங்கள்ட்ட பழகினதா அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. அதாவது ஹீரோ, ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து ஹீரோவை வந்து பார்த்து அவங்க அசிஸ்டன்ட் மூலிமா செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நான் இந்த இடத்துக்கு வரேன், இவன் இந்த இடத்துக்கு வருவான், அவனை வர வைக்கணும், அவனோட கேரக்டரே இதுதான், அவன் வந்து கரெக்டாக என்னை தேடி தான் வந்து பேசுவான் கொள்வான், அவன் இதுக்கப்புறம் போய் தங்க போகிற இடம் இதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ண மாதிரி தான் எல்லாமே நடந்திருக்கும். இப்போ ஹீரோ ஆக்சுவலாக தங்கியிருக்காருல ஒரு இடம், அந்த இடமே ஹீரோயின் ஃபிக்ஸ் பண்ண இடமா தான் இருக்கும். அந்த இடத்துல அவர் தங்குற மாதிரி ஹீரோயின் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே நடந்தது. இப்போ சொல்லு, நீ என்னை தேடி வந்தியா இல்லை நான் உன்னை தேடி வந்து கேம் ஆரம்பிச்சிருக்கேனா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. அப்போ தான் ஹீரோ சில விஷயங்களை யோசிச்சு பார்ப்பாரு. அவருக்கே ஒரு மாதிரி இருக்கும், அவர் இந்த மாதிரி வேலை தானே பார்க்குறாரு, அப்போ இந்த ஏமாத்து வேலை பார்க்கறதுனால அவர் தங்குறதுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டிருக்கும். ஆனால் எல்லா இடமும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுனால இந்த இடம் தான் ஓரளவுக்கு இதாக இருக்கும். ஆனால் அங்கே உள்ள திங்ஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். அப்போ கேட்கும் போது ஹீரோயின் வந்து ஒரு இன்சார்ஜ் போட்டு அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட பேசி எங்கள் மேடம் வந்து ரொம்ப இது பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு வழியாக
முன்னாடியே ஹீரோவுக்கு அந்த இடம் தங்கறதுக்கு கிடச்சிருக்கும். ஆனால் அது ஹீரோயினோட இடம், ஹீரோயினால தான் இங்கே வந்து தங்க வச்சிருக்கோம் அப்படின்றதே ஹீரோக்கு எதுவுமே தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுவார். அப்போ எனக்கு முன்னாடியே நான் அங்கே தான் வந்து தங்கணும், எல்லாமே ட்ராப் பண்ணி அட்வான்ஸாக நீ தான் எல்லாம் பண்ணியிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கேட்பாரு. அப்போ ஹீரோயின் என்ன கேட்பாங்க, அப்போ நீ மட்டும் என்ன ஒரு எண்ணத்தில் வந்த, நீயும் என்ன அதே எண்ணத்தில் தானே நீயும் வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதை நான் ஒரு காரணத்துக்காக தான் ஏதாவது பண்ணுறான்னு நீ எதுக்காக இப்படி பண்ணுறது எனக்கு தெரியவே இல்லை, உண்மையிலேயே நீ யார், உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, நீ என்ன வேணும்னு நீ கேட்குற, இது இவ்வளோ சீக்கிரம் நீ கேட்கணுன்ற அவசியமே கிடையாது, இப்போ தானே கேமே ஆரம்பிச்சிருக்கு, அதுக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியாது. அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ ஹீரோக்கு ஒரே குழப்பமாக இருக்கும், என்னன்னே ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ரெண்டோடு வந்து புலம்புவார் வீட்டில் வந்து. நான் நினச்ச மாதிரி, அதாவது இன்னும் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஹீரோ இப்போ தங்கியிருக்கார்ல அந்த வீடு, அவர் அங்கே தான் வரணும்னு ஹீரோயின் எல்லாம் டோட்டலாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அவர் என்ன சொல்வார்னா, இந்த வீடு நான் ஓகே பண்ணதுக்கு ரொம்ப மலிவான இதில் நம்மளுக்கு கிடச்சது, அது மட்டும் இல்லாமல் நான் எனக்கு பிடிச்ச சோஃபா, எனக்கு பிடிச்ச மாதிரி ஹாலில் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு ஹாலு, அந்த மாதிரி ஒரு கிச்சனு, எனக்கு பிடிச்ச மாதிரியே எல்லா அட்மாஸ்பியரும் இருக்கிற மாதிரியே ஏற்படுத்தி வச்சுருக்கா. என்னால் புரியவே இல்லை, எப்படி இது எனக்கு ஒன்றுமே ஓடலை, அது யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹீரோயின் பேசுகிறத வச்சு ஹீரோ யோசிச்சுட்டே இருப்பார். இவர் யோசிக்க இடையில அந்த பேக்ரவுண்டு அந்த சீன் இருக்குல்ல, அந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு சீன் வந்து போகும். அவங்களும் பேச அவங்களுக்கும் வந்து இடையில அப்பப்போ வந்து போயிட்டே தான் இருக்குது. இது ஹீரோக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். அவர் ஃப்ரெண்டு என்ன சொல்வார், அவள் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகிறா, போனவ திரும்ப வந்துட்டா, கேமை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்குறா, முடிஞ்ச வரைக்கும் அவகிட்ட பழகி அவனால் வசதியான பொண்ணாக இருக்கா, லேடியாகவும் இருக்கா, ஸோ என்ன முடியுமோ அதை கறந்துட்டு வர வழியை பாப்பியா, என்னடா பலதும் யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லுவார். ஹீரோ திடீர்னு என்ன பண்ணுவார், எல்லா இடத்தையும் போட்டு எல்லா ஜாமானையும் தேடிட்டு இருப்பாரு. அவர் ஃப்ரெண்டுக்கு ஒன்றுமே புரியாது. என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, இல்லை இந்த இடத்துல ஏதோ கேமரா இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். எனக்கு புரியலடா, என்னடா சொல்ல வரேன்னு கேட்கும்போது, நீ 3 மாதம் தான் இங்கே தங்கியிருக்க, உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு கேட்பார். அதுக்கு ஹீரோ என்ன சொல்வார், நான் 3 மாதம் தான் தங்கியிருக்கேன், எனக்கு அந்த லேடியை 3 மாதம் தான் தெரியும், ஆனால் அவங்களுக்கு என்னை ரொம்ப நாளாகவே தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். என்னடா சொல்லிட்டு இருக்கு, ஏன்டா அப்படி உளறிட்டே இருக்கேன்னு ஹீரோ பலதை யோசிச்சு பார்ப்பாரு. இல்லை அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, ஏதோ பிளான் பண்ணுறாங்க, ரொம்ப நாளாக என்னை வச்சே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு இப்போ தான் அது தெரிய வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பதறுவார். அதோட ஹீரோயின் வேறு வேகமாக கார் ஓட்டிட்டு வந்து வேற இன்னும் எந்த விஷயத்தையும் சொல்லாமல் வேற போயிருப்பாங்களா, சாவியை கூட, கார் சாவியை கூட, நான் இங்கேருந்து உடனே கிளம்பணும்னு. எங்கடா போகிறேன்னு ஃப்ரெண்டு கேட்பாரு. நான் இங்கேருந்து போயே ஆகணும், இதுக்கு மேலே என்னை இங்கே தங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு ஹீரோ. அதுக்கு ஒன்றே அவர் ஃப்ரெண்டு என்ன சொல்வார், அடப்பாவி, உன்னோட மொத்த சேவிங்ஸையும் போட்டு இந்த வீட்டை நீ சொந்தமாக வாங்கிட்டடா, உன்னோட சேவிங்ஸ் ஃபுல்லாக இந்த வீட்டில் தான் இருக்குது, இப்போ இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறீ, என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. போகுது எந்திரிச்சு வாடா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே தெரிஞ்சுமா நான் இங்கே தங்குவேன்னு சொல்லிட்டு கூப்பிடவும் அவர் ஃப்ரெண்டுக்கு ஒன்றுமே புரியாது. இதே நேரத்தில் ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க நல்லா தூங்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கனவு வரும். கண்ணை முழிச்சு எந்திரிச்சு உட்காருவாங்களா, அவங்கள மாதிரியே ஒரு உருவம் முன்னாடி நின்றுட்டே இருக்கும். அதுக்கிட்ட கை நீட்டும் போது பார்த்தோன்னா அப்படியே அங்கேருந்து தொப்புன்னு அது கீழே விழுந்துற மாதிரி இவங்க காப்பாற்ற போவோம், காப்பாற்ற முடியாது. இதே மாதிரி நினச்சிட்டே இருப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். ஃபோன் எடுத்து பேசிகிட்டு இருப்பாங்க போது இப்போ ஹீரோயினோட பொண்ணு இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு அங்கிள் கிட்ட பேசிகிட்டே வருவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், இவ்வளோ காலையிலே வந்துட்டு இவ்வளோ வேலை எங்களுக்காக பார்த்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த அங்கிள் என்ன பேசிட்டு வருவார்னா, உனக்காகவும் உன் அம்மாக்காகவும் இந்த அம்மா இதெல்லாம் செஞ்சேன், ரொம்ப ஒர்க்கு டிப்ரெஷனில் இருப்பீங்க, கொஞ்சம் அடிக்கடி வந்துட்டு நம்ம ட்ரிப்பெல்லாம் போனால் தான் நல்லாயிருக்கும், இந்த ட்ரிப்பு வந்துட்டு நல்லாவே இருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும், மைண்டும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருப்பார். தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மா வருவோம். அவங்க அம்மா கிட்ட இப்போ ஹீரோயினோட பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பாருமா அங்கிள் உனக்காக தான் எல்லாமே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, அங்கிள் எப்படியாவது வந்து ஹீரோட அவங்க அம்மாவுக்கு ஹீரோயின் இருக்கா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அப்படி இருக்கணும், அவங்கள செட் பண்ணி விடணும், அவங்க தனியாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட பொண்ணு நினைப்பாங்க. ஆனால் ஹீரோயின் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அந்த அங்கிள் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் ஹீரோனோட அம்மாவுக்கும் இருப்பார். இப்போ அவங்க 2 பேர் தனியாக பேசவும் ஹீரோயினோட பொண்ணும் ஓரளவுக்கு ஓகேவாக இருப்பாங்க. இவங்க 2 பேர் பேசிகிட்டே இருக்கும்போது, இந்த ட்ரிப்பை நீ என்ஜாய் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லும் போது, எப்படி என்னால் என்ஜாய் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா ரொம்ப சோகமாக இருப்பாங்க. இன்னும் ஏன் உன் லைஃப்பில் நீ இவ்வளோ சோகமாக இருந்துகிட்டே இருக்கு, அதெல்லாம் கடந்து வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, என்னால் எப்படி அதெல்லாம் கடந்து வர முடியும், அவனை நான் நேரில் பார்த்தேன், என் வீட்டுக்காரோட அவர் இறந்து போனதுக்கு காரணமே அவன் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதாவது ஹீரோனோட ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்காங்களா, அதுக்கு காரணமே ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அவனை நான் எப்படி சும்மா விட முடியும் அப்படின்னு. இப்போ இவர் அந்த அங்கிள் என்ன கேட்பார்னா, அது வந்து எப்படி நீ காரணம் சொல்கிற, அவர் ஒர்க் டிப்ரெஷனில் தானே அவர் வந்து இறந்து போனார் அப்படின்னு சொல்லும்போது, கிடையவே கிடையாது, அவரை வந்துட்டு எல்லாம் ஏமாற்றி அவரை வந்துட்டு இறந்து போகிற அளவுக்கு அவரை தூண்டி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுலேருந்து கூட நான் வெளியே வந்துட்டேன், ஆனால் ஒரு விஷயத்துலேருந்து என்னால் வெளியே வரவே முடியலன்னு சொல்லுவாங்க. அது என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இவங்களோட ஃப்ரெண்டு இருப்பாங்க, பெஸ்ட் ஃப்ரெண்டு சிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவங்களுக்கும் இவங்க ஏஜ் தானே இருக்கும். அவங்க வந்துட்டு அவங்க அடிக்கடி வந்துட்டு இப்போ புதுசாக பிள்ளைங்கள்லாம் வந்து லவ் பண்ணுறாங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரியாக இருப்பாங்களா, பிஹேவியரே வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப மெய் மறந்துருப்பாங்க, ஃபோன்லேயே மூழ்கி இருப்பாங்க, அப்படியே தன்னால் சிரிச்சுப்பாங்க, சாப்பாடவே மாட்டாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த ஏஜ்லேயே. அவங்க வந்து பார்ப்பாங்களா, அப்போ தான் ஃப்ரெண்டு வந்து யாரையோ லவ் பண்ணுறா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. அது மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஃப்ரெண்டு அங்கிள் இருக்கால, அவர்கிட்ட வந்து என் ஃப்ரெண்டு
ஃப்ரெண்டு வந்து அப்போ யாரையோ லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அவள் சந்தோஷமாக இருக்கான்னு நான் நினச்சேன். அவளோட நடவடிக்கையில் நிறைய மாற்றத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஷாப்பிங் போயிருக்கும்போது அவங்க கவன சிதறல், அப்புறம் அவங்க சாப்பிடும்போது அவங்க கவன சிதறல் எல்லாத்தையுமே அவங்க அந்த சீனெல்லாம் அப்படியே ஓடிட்டே இருக்கும். அவங்க நினச்சு பார்த்து அதெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கும் வந்து கொஞ்சம் இடைவேளை வர ஆரம்பிச்சது. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவள் முன்ன பின்ன தெரியாது யார் கூடயோ பழகிட்டு இருக்கா அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவள் லவ் பண்றா அப்படின்றதுக்காக தான் அவள் பர்சனல் லைஃப்ல நான் போகாம இருந்தேன். ஆனா எதிரியுமே என்னோட வந்து முடிவு இல்லாம என்கிட்ட கலந்துக்காம அவ எதுவுமே செய்ய மாட்டா. ஆனா கொஞ்ச நாளா அவ அப்படி செய்ய ஆரம்பிச்சுட்டா. அது மட்டும் இல்லாம அவ திடீர்னு பழகிட்டு இருக்க அந்த ஆள நம்பி அவ நெறைய மொத்த பணத்தையும் அவருக்காக இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருப்பாங்க. குடுத்துருப்பாங்க. ஆனா கடைசியில அவங்க வந்து என்ன அவரு வந்து ஏமாத்தியிருப்பாரு. அத ஏமாத்துனதுனால இவங்க கடைசியில வந்துட்டு இவங்க பேச்சு சுத்தமா அவங்க கேட்கவே மாட்டாங்க. அவங்க ரொம்ப மைண்ட் உடைஞ்சு போயிருப்பாங்க. அதனால அவங்க வந்து குதிக்கிற மாரி ஒரு இடத்துல போய் நின்னுட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோயின் வந்து போய் காப்பாத்த போம்போது அவங்க பேச்சு கொஞ்சம் கூட காதுல வாங்காம குதிச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் அவங்க நினைச்சு பார்த்து இந்த அங்கிள் கிட்ட ஷேர் பண்ணிட்டே வருவாங்க. சொத்த மட்டும் அவன நம்பி இழக்கல. அவள் உள்ள ஃபண்ட்ஸ்லாம் இருக்குல்ல ஃபண்ட்ஸு, ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் டோட்டலாவே வந்து அவன நம்பி இழந்திருக்கா அப்படின்ற மாரி இவங்க சொல்லுவாங்க. இந்த மாரி அவள நம்ப வச்சு அவ இப்படி இறந்து போனதுக்கு காரணமானவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த அங்கிள் கேட்கும்போது, அந்த சேல்ஸ் அந்த பெர்சன் இருந்தான்ல, அந்த ஜுவல்லரி ஷோரூம்ல ஒருத்தன். அவன் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாரி ஹீரோயின் இப்ப சொல்லுவாங்க. ஏன் நம்ம போலீஸ்ட்ட போக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எப்படி போலீஸ் கிட்ட போக முடியும்? அவ விருப்பப்பட்டு தானே எல்லாத்தையும் அவன் பேர்ல தூக்கி குடுத்துருக்கா அப்படின்னும்போது, அது மியூச்சுவலா முடிஞ்ச விஷயமா தானே இருக்கும். அது எப்படி போலீஸ் வந்து கேஸா எடுத்துப்பாங்க அப்படின்ற மாரி ஹீரோயின் கேட்பாங்க. அப்ப அந்த அங்கிள் என்ன சொல்வாருன்னா, இந்த மாரி ஆளுங்கள பார்க்கும்போது வீட்ல மூட்டை பூச்சி நசுக்குற மாரி நசுக்கிடுவேன். இப்ப நான் அந்த வயசுல இல்ல. எனக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு. ஆனாலும் இது செய்றது ஒண்ணும் பெரிய கஷ்டமான வேலையே எனக்கு கிடையாது. ரொம்ப ஈஸி தான் அப்படின்ற மாரி அவரும் கோவமா சொல்லுவாரு. சொல்லும்போது இப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "நீ இப்ப சொல்றல்ல அத நான் செய்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நான் நினைச்சிருந்தா அத அப்பவே செஞ்சிருப்பேன். ஆனா அத நான் செய்ய விரும்பல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லவும், "அப்ப நீ வேற என்னதாம்மா வேணும்னு நினைக்கிறேன்னு" சொல்லிட்டு இந்த அங்கிள் கேட்பாரு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "அவனுக்கு வேற மாரி இருக்கணும். அவனுக்கு தண்டனை கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அது வேற மாரி தண்டனை. ஒரு பூனை கிட்ட ஒரு எலி வந்து பூனை கிட்ட மாட்டுனா என்ன பாடுபடும்? அந்த மாரி அவனோட நிலைமை இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதே மாரி அவனுக்கு நான் பாடத்த கத்துக் குடுக்கணும். அவன நான் டார்ச்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவனுக்கு ஒளிஞ்சுக்கிறதுக்கு எங்கேயும் இடமே இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம அவனுக்கு தப்பிக்கிறதுக்கும் இடமும் இருக்கக்கூடாது. போய் வேற எந்த இடமும் அவன் போய் இந்த இடத்துல நம்ம இருந்தா தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாரி அவனுக்கு எந்த வழியும் இருக்கவே கூடாது. அந்த மாரியான ஒரு டார்ச்சரா அது கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு பணக்கார லேடிய வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிடுவாரு. இப்ப என்ன பண்ணுவாருன்னா, அங்க ஒரு பெரிய பணக்கார லேடி வந்திருப்பாங்க. மிடில் ஏஜா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய நெக்லஸ் இருக்கும்ல, காஸ்ட்லியான நெக்லஸ வந்துட்டு, "இது நீங்க போட்டு பாருங்களேன், உங்களுக்கு அவ்ளோ அழகா இருக்கும்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கவர் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்களும் இவரு பேசுறதெல்லாம் மயங்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து இன்னொருத்தர் வருவாரு. என்ன சொல்வாருன்னா, "இப்போ ஒரு பெரிய கஸ்டமர் வந்திருக்காங்க. அவங்க வந்து உன்ன தான் கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு, அவங்களுக்கு ஜுவல்லரிலாம் எடுத்து காட்டுறதுக்கு" அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், உடனே இந்த கஸ்டமர் என்ன கேட்பாங்கன்னா, "ஏன் அப்ப நாங்கலாம் பணம் குடுக்கலையா? எனக்கு வந்து அவர் சர்வீஸ் அதாவது எனக்கு வந்து இந்த இதெல்லாம் காட்டிட்டு இருப்பாங்கல்ல, இந்த ஜுவல்ஸ் எல்லாம். அதம்போது திரும்ப வேற ஒருத்தவங்க கூப்பிடுறாங்கன்னா, அப்ப நான் என்ன சும்மா வந்து நிக்கிறேனான்ற மாரி இவங்க கோவப்படுவாங்க. அப்படி கிடையாது. அவங்க ஒரு விஐபி கஸ்டமர், விஐபி ரூம்ல இருக்காங்க. அவங்க ரொம்ப எங்க கடைக்கு ரொம்ப இதானவங்க அப்படி இப்படின்னு சொல்லவும், இவங்களும் அப்படியே நின்னுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவர் கண்ணாடிலலாம் பார்த்துட்டு, "இல்ல நான் போய் தான் ஆகணும்" அப்படின்ற மாரி இங்க வருவாரு. இங்க வந்து பார்த்தோம்னா, ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு ரூம்ல உட்காந்துருப்பாங்க. இப்ப ஹீரோ வந்து அவரு என்ன சொல்வார்ன்னா, "நீங்க வரீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா, உங்களுக்கு கார்பெட் விரிச்சு உங்கள வரவேற்றிருப்பேன்" அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லுவாரு. "அதெல்லாம் எனக்கு வேண்டியதே இல்ல" அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் வந்து பிரேஸ்லெட் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன்னு ஹீரோயின் சொல்வாங்க. ஒரு மாதிரி கண்ணாடியிலேயே ஒரு பிரேஸ்லெட் இருக்கும்ல, அந்த பிரேஸ்லெட்ட தான் இப்ப ஹீரோ வந்து ஒரு 6, 7 பீஸ் வந்து கொண்டு வந்து வச்சிருப்பாரு. இந்த கலர் போடட்டுமா? இந்த கலர் போட்டு விடுறதுக்கே கேட்பாரு. அப்ப ஹீரோயின் வந்து இதுன்னு மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அப்ப வந்து ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இது உங்களுக்கு நல்லா இருக்கும்ன்னு" சொல்லும்போது, ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "எது எனக்கு நல்லா இருக்கும்? எதை எப்படி விளையாடணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாங்க. ஃபைனலா ஒரு ஒண்ணு செலக்ட் பண்ணிடுவாங்க. அத ஹீரோ போட வரும்போது, டக்குனு என்ன பண்ணுவாங்க, கைய புடிச்சு இழுத்துருவாங்க. அது கீழ விழுந்து உடைஞ்சிரும். உடனே ஓடி வந்துருவாரு. ஏன்னா அதெல்லாம் காஸ்ட்லியான பிரேஸ்லெட்டா இருக்கும். அந்த பில்லர்ல ஒரு மாதிரி இருக்கும்ல கண்ணாடி கிளாஸ். அந்த மாரி இருக்கும். இதெல்லாம் காஸ்ட்லியா இருக்கிறத பார்த்த உடனே, இப்ப இன்னொருத்தர் வந்து கேட்பாரு, "என்னப்பா நீ சேல்ஸ்மேன் தானே, நீ இப்படித்தான் வந்து கஸ்டமர் கிட்ட நடந்துக்கிறதா? உங்க கை காயமானா என்ன பண்றது? அதிலும் இவ்ளோ காஸ்ட்லியானத உடைச்சிட்டியேன்னு" கேட்கும்போது, இப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, அவருக்கு ரொம்ப அவசரம். அவரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, "என் கைக்கு இது பத்துமா? என்னோட ரிங் சைஸ்ல இருக்கு. அத போய் என் கைக்கு போட்டு விட்டுருக்காரு. அப்ப இது என்ன ஹர்ட் பண்ணிடுச்சு. கையும் கீறி விட்டுருச்சு. இது உடைஞ்சும் போயிடுச்சு" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. இப்ப எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒண்ணுமே தெரியாம முழிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோயின் வேற கோவமா பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தோன்னா, "இது எவ்ளோ காஸ்ட்லியானது தெரியுமா? இத நீ தான் பே பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்து சொல்லவும், ஹீரோ முழிச்சுட்டே இருப்பாரு. இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் கிட்ட அவரு ஜுவல்ஸ்லாம் காட்டிட்டு இருந்தார்ல, அந்த கஸ்டமர் இங்க வந்துருவாங்க. "இங்க என்ன நடக்குது? அவர்கிட்ட ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்கன்னு?" கேட்கும்போது, "அவர் இந்த மாரி காஸ்ட்லியான பிரேஸ்லெட்ட உடைச்சுட்டாரு" அப்படின்னு சொல்லவும், "அதனால என்ன பிரச்சனை? அதுக்கான காச நானே குடுத்துர்றேன்" அப்படின்ற மாரி இந்த லேடி வந்து சொல்லிட்டு, "இதுக்கப்புறம் என்னோட கஸ்டமர் எனக்கு இவர் தான் ஃபேவரைட் ஆனவரு. இவர யாரும் கஷ்டப்படுத்துறது, பேசுறது எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு எவ்ளோ பணம் வேணுமோ அத நான் குடுத்துர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டு, ஹீரோவ கைய புடிச்சு அந்த லேடி வெளிய கூட்டிட்டு
கூட்டிகிட்டு வந்துடும். ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. ஓ அடுத்த விளையாட்டை வந்து அவங்கள்ட்ட ஆரம்பிச்சிட்டான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்ப்பாங்க. இப்போ வெளியே வந்த அந்த லேடி வந்து என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு அது இந்த மாதிரி சொல்லும்போது இந்த பணம் கொடுத்துன்னு சொன்னதுக்கு ஹீரோ என்ன சொல்வார், அதை நான் தான் உடைச்சேன், அதுக்கான பணத்தை நானே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது, நீ எனக்கு வந்து நிறையவே ஃபேவர் பண்ணிகிட்டே இருக்க, ஸோ உனக்கான என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் தான் நான் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இப்போ நீ வந்து காட்டினில இந்த நெக்லஸ் உனக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்குன்னு நீ எத்தனை பீஸ் எனக்கு காட்டினியோ அத்தனை பீஸையுமே நான் வந்து பணம் கட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவான், அந்த லேடி சொல்லுவாங்க. ஸோ ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் நான் அதை இப்போ டெலிவரி எடுத்துக்கல, அதை நான் டெலிவரி எப்போ எடுக்க போகிறேன் தெரியுமா, இன்றைக்கி நைட்டு வந்துட்டு இந்த ஹோட்டலில் வந்துட்டு ரூம் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை சொல்லுவாங்க, அந்த ரூமுக்கு வந்துட்டு அது எல்லாத்தையுமே நீ தான் வந்து எனக்கு டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் நம்பரு அதுக்கான கீ அதுக்கப்புறம் பணம் எல்லாமே ஹீரோ கிட்ட ஒரு மாதிரி கொடுத்துட்டு ஒரு மாதிரி வேற சிரிக்கும். ஹீரோவும் புரிஞ்சுட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு நிற்பாரு. என்ன பண்ணுவார், அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக அங்கே போவார். அங்கே போனோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 4-5 பேர் சேர்ந்துட்டு ஹீரோவை பிடிச்சி வச்சுட்டு அடி போட்டு அடிப்பாங்க. அவர் எவ்வளோ சொல்லுவார், நான் வந்துட்டு இதெல்லாம் வந்து அவங்க காசு கொடுத்து வாங்கிட்டாங்க, டெலிவரி கொடுக்க தான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது உனக்கு என்ன தைரியம் இருந்தால் போய் சொல்கிற, நகைக்கடையிலேருந்து நீ எடுத்துகிட்டு வந்துட்டுன்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை போட்டு அடின்னு போட்டு அடிச்சுட்டே இருப்பாங்க. அவர் பேசுகிறது யாருமே கேட்க மாட்டாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோவை இந்த இடத்துக்கு வர சொன்னிச்சுல்ல, அந்த லேடி வந்து ஹீரோயின் கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். நல்ல வேலை நீங்கள் வந்து அவன்கிட்ட வந்து என்னை காப்பாற்றுனீங்க, நான் அவனை உண்மையிலேயே நம்பிட்டேன், ஆனால் அவனை பற்றி எனக்கு நீங்கள் புரிய வச்சிங்க, இல்லை அப்படின்னா அவனோட வலையில் நானும் விழுந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த லேடி சொல்லுவாங்க. அப்போ ஹீரோன் வந்து சிரிச்சுப்பாங்க. இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இவனை மாதிரி ஆளுங்களை சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த லேடிக்கு உண்மையிலேயே அவரை பிடிச்சிருக்கும், ஆனால் அவன் கெட்டவன் தெரிஞ்சோன்னே அவங்க இந்த மாதிரி பேசிட்டு அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு வருவாங்க. இங்கே வரும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா நல்லா அடி பொழந்து எடுத்துட்டு வச்சிருப்பாங்க. எந்திரிச்சு வரும்போது ஹீரோவை போட்டு நல்லா அடிச்சு வச்சிருப்பாங்க. அவங்க மற்றவங்களெல்லாம் போசணும்னு எல்லாரும் போயிடுவாங்க. அப்போ இந்த லேடி இப்போ அடிச்சிட்டு இருக்க மெயின் ஆளே பார்த்தோன்னா இந்த லேடியோட ஹஸ்பண்டாக தான் இருப்பார். அவர் வந்து என்ன பண்ணுவார், என் ஒய்ஃப் கிட்டே இப்பெல்லாம் நடந்துக்கிறியா அப்படின்ற மாதிரி அவர் கோவத்தில் அடித்த மாதிரி. ஆனால் இவங்க 2 பேருக்கும் ஒத்து போகலை. இப்போ இந்த லேடி என்ன சொல்லணும்னா, போனதெல்லாம் போகட்டும், இப்போ உனக்கான ப்ராப்பர்ட்டி எனக்கான ப்ராப்பர்ட்டின்னு பிரிச்சாச்சு, இப்போ டிவோர்ஸுக்கு சைன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி அவர்கிட்ட சைன் வாங்கிட்டு அந்த லேடி பாட்டுக்கும் கிளம்பிடும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா ஹீரோ வந்து கண் முழிப்பார். ஹீரோ அங்கே உட்காந்துட்டு ஸ்மோக் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து என்ன சொல்வார்னா, இதெல்லாம் உன்னோட பிளான் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஆமான்னு சொல்லுவாங்க ஹீரோன். அதுக்கு அவர் என்ன சொல்வார்னா, போதும் உன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் செத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். ஏன்னா அவர் இப்படிலாம் மாட்டி விடுவாங்க எதிர்பார்க்கல. உடனே ஹீரோன் என்ன சொல்வாங்க, அவ்வளோ ஈஸியாக உன்னை சாக விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வந்து திரும்ப திரும்ப சொல்வார் இதெல்லாம் தேவையில்லாததுன்னு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு அப்படியே 2 பேருமே கோவமாக மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் சில விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டு இருப்பார். அவரையும் ஹீரோயினை தேடி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சரியான கோவம் வரும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு கோவம் வருமோ, அதுக்குள்ளே உனக்கு கோவம் வருதா, இன்னும் நீ அடைய வேண்டியது நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, யார் இவ எதுக்காக நம்மளை இப்படி சுற்றி சுற்றி வரா அப்படின்ற மாதிரி அவருக்கு யோசனையாகவே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி இப்போ வீட்டுக்கு வந்துடுவார். வந்து ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ ஆளை வச்சு ஃபுல்லாக செக் பண்ணும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே எந்த கேமராவும் இல்லை அப்படின்னு சொல்லவும் இப்போ அவர் ஃப்ரெண்டு சொல்லுவார், என்னடா நீ அவள் தான் சொல்கிறான்னு தேடிட்டு இருக்க, இங்கே எந்த கேமராவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்வார். இது பண்ணியே ஆகணும், என்ன இதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. இப்போ அடுத்ததாக ஹீரோனோட பொண்ணு இருக்காங்களா, அவங்களுக்கு பர்த்டே வரும், அந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்கும். அதில் ஹீரோ போயிடுவார். போன உடனே ஹீரோயின் கேட்பாங்க, பரவாயில்லையே நான் அவளை இன்வைட் பண்ணவே இல்லை ஆனாலும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ நேராக போயிட்டு ஹீரோனோட பொண்ணுக்கு கிஃப்ட் கொடுப்பாரா. அப்போ ஹீரோனோட பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இந்த கிஃப்ட் தேவையில்லை, அடுத்த பொண்ணை ஏமாற்றி அந்த காசில் கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், உன் கிஃப்ட் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்காமல் போயிடுவாங்க. கேட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என் பொண்ணு வந்து ஒரு மைண்டில் இருப்பா, அவளை பற்றி நீ பெருசாக எடுத்துக்காத, அவளுக்கு பதிலாக இந்த கிஃப்ட்டை வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்க, ஸோ நீ அவளை ட்ரை பண்ணணும்னு நினைக்காத, அது நடக்காது அப்படின்னு சொல்லவும் ஹீரோ என்ன சொல்வார்னா, நான் ஏன் அவளை ட்ரை பண்ண போகிறேன், நான் தான் க்ரஷ்ஷாக உன் மேலே தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட திரும்பவும் ரொமான்ஸ் பண்ணுவார். எல்லாருக்கிட்டையும் கூட்டு போய் ஹீரோ வந்து அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய குரூப்பில் கம்பெனி இருக்குது, அங்கே உள்ள ஜுவல்லரி இருக்குது, அதுக்கு வந்து சேல்ஸ்மேன் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ எல்லார்ட்டையும் அறிமுகப்படுத்தி வச்சுருவாங்க. அப்போ ஹீரோயின் கூட டான்ஸ் ஆட ஒரு அங்கிள் வருவார். ஹீரோவும் கை கொடுப்பாரு. ஹீரோயின் யாரை சூஸ் பண்ணுவாங்கன்னா ஹீரோ தான் சூஸ் பண்ணி டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோவோட பொண்ணும் அந்த அங்கிளும் பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க 2 பேருக்குள்ளே கமெண்ட்ஸ் பண்ணிப்பாங்க. அதோட ஹீரோ வந்து கேட்பாரு, இப்போ நீ வந்துட்டு என்னதான் அதாக இருந்தாலும் கொஞ்சம் வயசாகிடுச்சு தானே அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, நீயே சொல்ல தொடர்ந்து இளமையாக இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. வந்துட்டு அதுக்கான ட்ரிக்ஸ் வந்து நிறையவே இருக்குது, அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொமான்டிக்காக பேசுகிற மாதிரி ஹீரோயின் கிட்ட அப்படியே கடலை போட்டுகிட்டே இருப்பார். அதோட அவங்க டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட ரொம்ப வலிஞ்சொலிஞ்சு பேசுவார். ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்டோட ஞாபகம் தான் அவங்களுக்கு வந்து போகும். இதே மாதிரி தான் நீ எல்லா உமன் கிட்டேயும் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா, பல பேர்கிட்ட பேசியிருக்கலாம், ஆனால் இதுதான் என்னோட உண்மையான காதல் அப்படின்ற மாதிரி சொல்லவும், உன்னை என்னோட டான்ஸ் பார்ட்னராக தான் நான் இங்கே செலக்ட் பண்ணி கூட்டு வந்தேன், மற்றபடி எதுவும் நினச்சிக்காத, இங்கே வந்துட்டு மற்றவங்க முன்னாடி எப்படி நடத்துக்கணுமோ அந்த மாதிரி நடத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இவங்க 2 பேர் டான்ஸ் ஆடி முடிக்கவும் எல்லாரும் கைத்தட்டவும் அப்படியே எல்லாரும் இவங்களே பார்த்துட்டு இருப்பாங்க. அதோட அவர் இப்போ யோசிச்சுட்டே இருப்பார், எப்படா இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வருதுன்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே இருப்பார். அதுக்கப்புறம் ஹீரோயின் திரும்பவும் மறுநாள் வருவாங்க. காரில் போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஹீரோக்கு பயமாக இருக்கும், ஏன்னா அவங்க அவ்வளோ ஃபஸ்ட்டாக ஓட்டுவாங்க. போதும் ரொம்ப நடிக்காத, வா போகலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கூப்பிடும். அவர் வந்து உட்காருவார். அப்போ ஹீரோயின் கிட்ட திரும்பவும் என்ன சொல்வார்னா, இதுக்கு முன்னாடி நான் பல பேர்கிட்ட பேசியிருக்கலாம், அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னது தான் இன்றைக்கும் சொல்கிறேன், இப்போதைக்கு
இப்போதைக்கு என் மனசில் நீ மட்டும் தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்டிக்காக பேசி ஹீரோயின் கையை பிடிச்சி கிஸ் பண்ண போயிடுவார். ஹீரோயின் அப்படியே மெய் மறந்து அவர் பேசுகிறதோட மயங்கிடுவாங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்டு இறந்து போனாங்களா, அவங்க கையை பிடிக்கும் போது அது அவங்களுக்கு ஞாபகம் வரும், டக்குன்னு கையை பிடுங்கிடுவாங்க. என்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறத நிறுத்து அப்படின்னா நிறுத்திக்கோ, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீ அதாவது செத்து போக்குவாங்கல்ல அந்த மாதிரி அந்த நிலமையில நீ போராடிட்டு இருக்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப கார் எடுத்துருவாங்க. அவ்வளோதான், ஹீரோக்கு இப்போ ரொமான்டிக்கெல்லாம் நிப்பாட்டிட்டு கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா, பயப்பட ஆரம்பிச்சிருவாரு. ஒரு விஷயமா பேசிட்டே இருப்பார். இவர் என்ன பேசினாலும் அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டு பேசினதே காதில் விழுந்துட்டே இருக்கும். அப்போ ஹீரோவை வந்து இது மாதிரி அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அவன் வந்து நான் ஆரம்பத்தில் என்கிட்ட பழகும் போது நான் உன்னோட வயசான பொண்ணு, அதாவது வயசு கூட உள்ள பொண்ணு நான் சொல்லும் போது அவன் வயசு ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஆனால் இப்போ சொசைட்டி என்ன பேசுமோ அப்படின்றதுக்காக என்னை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னான். ஒருவேளை அவன் என்னை பிரிஞ்சுட்டான் அப்படின்னா அவன் இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்போ அவன் என்னை பிரிஞ்சுட்டானா நான் அவனுக்கு முன்னாடி இறந்து போகணும்ல, அதுக்காக தான் இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோயினுக்கு இன்னும் கோவம் வந்துட்டே இருக்கும். ஸோ அவங்க காரை இப்போ வேகமாக ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. போதும் நிப்பாட்டு சீக்கிரம் நிப்பாட்டுன்னு கத்தி கதறுவார். ஹீரோயின் கேட்கவே மாட்டாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு வந்து நிப்பாட்டுவாங்க. இறங்கின உடனே ஹீரோ போய் வாமிட் பண்ணி அவருக்கு இன்னும் நம்ம உயிரோட தான் இருக்கும் அப்படின்றது அப்போ தான் தெரிய வரும். ஹீரோயின் கிட்ட ஏன் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கேன், என் வாழ்க்கையோடு ஏன் இப்படி விளையாடுறேன், என் உயிரோட விளையாடிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லுவார். உனக்கு மட்டும் இருக்கிறதான் உயிரா, அடுத்தவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் உயிர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஹீரோயின் கேட்பாங்க, நீ எதை பற்றி பேசுகிற, யாரை பற்றி பேசுகிறேன்னு எனக்கு சுத்தமாக புரியலன்னு ஹீரோ சொல்லுவார். போது தானா புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே தவிர்த்து உண்மை எதுவுமே ஹீரோயின் சொல்லவே மாட்டாங்க. இந்த இடத்துல ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கிள் இருக்கார்ல, அவர் வந்துருவார். வந்தவர் என்ன சொல்வார், இவர் ஹீரோ இவ்வளோ டென்ஷனாக இருப்பார். ஹீரோயின் கிட்ட வந்து நீ இப்போ ரொம்ப கோல்டாக இருக்குல்ல, இதை நீ போத்திக்கோ, இந்த ஸ்கார்ஃபை நீ போட்டுக்கோன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட ஜாலியாக பேசிட்டு இருப்பார். இது பார்த்தோன்னா அவருக்கு பயங்கர வெறியேறி அவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவார். ஒன்று ஹீரோனுக்கு கோவம் வந்துடும். அவரை விட போறியா இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோ ஓங்கி அடிச்சிருவாங்க. அவர் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அதே இடத்துல ஹீரோ விட்டுட்டு இவங்க பாட்டுக்கு இந்த அங்கிளும் ஹீரோயினும் இப்போ கிளம்பி வந்துருவாங்க. இப்போ வரும்போது ஹீரோ அந்த அங்கிள் கேட்பாரு, இதுக்கப்புறம் எதுக்காக அவன் கூட நீ வந்து விளையாடிட்டு இருக்க, அந்த விளையாட்டு தேவையே இல்லை, அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லும்போது அவன் அவ்வளோ சீக்கிரத்தில் விடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. மட்டும் ஒரு ஆள் மட்டும் கிடையாது, இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்க ஒரு கேங்காகவே இருக்காங்க. இவங்க வந்து தனித்தனியாக பிரிஞ்சு நிறைய பேரோட லைஃப்பில் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க பேசுகிற பொய்யான வார்த்தைக்கு மயங்கி பல பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. சொல்வார்னா, இது மாதிரியே நீ நினச்சி உன்னை நீ கஷ்டப்படுத்திட்டு இருக்க, உன்னை நீ வந்துட்டு இந்த மாதிரி காயப்படுத்துற, அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்வார். இவங்க என்ன சொல்வாங்கன்னா, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன், இதை கண்டிப்பாக என்னால் ஹேண்டில் பண்ண முடியும், கண்டிப்பாக இறந்து போன ஃப்ரெண்டுக்கும் நான் மற்றவங்களுக்கும் ஒரு நியாயத்தை வாங்கி தருவேன், நம்புகிறேன், என்னை நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், இதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்க முடிவுன்ற மாதிரி அவரும் சொல்லிடுவார். ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி புலம்புவார். தினம் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதாக இருக்குடா, ஒவ்வொரு நாளும் செத்து நரகத்துக்கு போகிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவார். அப்படி என்னடா ப்ராஜெக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட அவர் முழுசாக எதுவும் சொல்ல மாட்டார். ஆனால் ஹீரோ இப்போ சில விஷயங்களை யோசிச்சு பார்ப்பாரு. ஹீரோயின் யார் இறந்து போனதுக்காக மெயினாக இப்போ பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தான் அவர் லாஸ்ட் ப்ராஜெக்டாக பண்ணியிருப்பாரு. ஒருவேளை அந்த லேடியோட சொந்தக்காரவங்களாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சு பார்ப்பாரு. அப்போ தான் இப்போ இறந்து போனாங்களா ஹீரோனோட ஃப்ரெண்டு, அவங்கக்கிட்ட இவர் லவ் பண்ணுற மாதிரி எதனா பழகியிருப்பார். பழகும் போது இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, நான் நீ சொன்ன மாதிரியே நீ சொன்ன அந்த பிஸ்னஸில் வந்துட்டு நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. யார், ஹீரோனோட ஃப்ரெண்டு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வார்னா வந்துட்டு, நீங்கள் கொடுக்குற அந்த ஸ்மால் அமௌண்ட் வந்து பத்தாதுன்னு சொல்லுவாங்க. ஒன்று ஹீரோ அந்த ஆள் இருக்காங்கல்ல ஹீரோனோட ஃப்ரெண்டு, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, அது எனக்கு தெரியும், அதனால தான் என்னோட வீடை நான் வித்தலான் இருக்கேன், நான் ஃபண்ட்ஸ்லாம் நிறையா வச்சுருக்கேன், அது எல்லாத்தையுமே இது பண்ணி மொத்த பணத்தையும் வந்து நீ சொல்கிற பிஸ்னஸுக்கே நான் கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஒன்று ஹீரோட கையை எல்லாமே உனக்காக தான் அப்படின்ற மாதிரி ஹீரோட கையை பிடிப்பாங்களா, ஹீரோ கையை அப்படி உதறி விடுவார். அவங்க உடனே சுதாரிச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, என் லைஃப்பில் வந்து நான் தோற்று போயிட்டேன், என்னோட எக்ஸ் ஹஸ்பண்டால் நான் என் வாழ்க்கையவே வெறுத்துட்டேன், என் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சிருச்சு, என்னை எல்லாருமே ஏமாற்றிட்டாங்க, என் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை நான் நினச்சேன். ஆனால் என்றைக்கு நீ என் வாழ்க்கையில் வந்தியோ அன்னைக்கப்புறம் தான் அது என்ன சொல்லுவாங்க, மறுமலர்ச்சி ஆகிடுச்சு, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பித்தேன், ரசிக்க ஆரம்பித்தேன் அப்படி இப்படின்னு அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பாங்க. நீ என் கூட இருந்தால் மட்டும் போதும், நான் எல்லாத்தையுமே சாதிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த அம்மா இந்த மாதிரி நம்ம மேலே பிரியமாக இருக்கேன்னு சொல்லுதே, எல்லாத்தையும் விற்று கொடுக்குறேன்னு சொல்லுதே, இதோட லைஃப்பில் எல்லாம் முடிஞ்சு நம்ம மேலே இந்த அளவுக்கு இது பைத்தியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிட்டே இருப்பார். அதனால் அவர் என்ன சொல்லிடுவாருன்னா, இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணாதீங்க, இதுக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணுறதெல்லாம் எடுக்கவே மாட்டார். இதனாலேயே அந்த அம்மா மனசு உடஞ்சி போயிடும். ஏன்னா ஹீரோ பழகுனது அந்த மாதிரி பழகியிருப்பாரா, அந்த அம்மா மனசு உடச்சி தான் அது இறந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோக்கு அதை ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்கும். ஹீரோக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. இப்போ ஹீரோ வந்துட்டு ஒரு பெரிய கேங் இருக்குன்னு ஹீரோயின் சொன்னாங்கல்ல, அதே மாதிரி உண்மையிலேயே ஒரு கேங் இருக்கும். அந்த கேங்கோட லீடர் இருக்கான்ல, அவன் வந்துட்டு ஹீரோவை போட்டு அடி நடிப்பான். உனக்கு நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், ரூல்ஸ் படி நான் என்ன சொல்லணும் அந்த மாதிரி வசதியான பொண்ணுங்களை கவர் பண்ணணும், அவங்கள்ட்ட பேசி மயக்கி அவங்க சொத்துக்களை நம்ம பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுதான் உன்னோட வேலைன்னு சொல்லி தான் உங்களை மாதிரி அழகான பசங்களாக பட்டு வேலைக்கு போட்டு வச்சுருக்கேன். நீ என்னென்னா போய் பர்சனலாக போய் பேசிகிட்டு இருக்கியா, அவள் தான் கொடுக்குறேன்னு சொன்னால, எதுக்காக அதெல்லாம் இப்போ வேண்டான்னு சொல்லிட்டு நீ சொன்ன, பாதி வந்துருச்சு, இன்னும் மீதி வர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு அடைக்கும் போது ஹீரோ என்ன சொல்வார், இதெல்லாம் ரூல்ஸ்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் தெரிஞ்சு தான் அந்த வேலைக்கு நான்
நான் வந்தேன் என்னோட குடும்ப சூழ்நிலையால். ஆனால் என்னால் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க வாழ்க்கையில் ரொம்ப ஒடிஞ்சு போயிருக்காங்க, அவங்கள ஏமாற்ற எனக்கு மனசு இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். பண்ணுறதுக்கு நீ யார், உனக்கு என்ன வேலை கொடுத்தனோ அதை தான் நீ செய்யணும்னு சொல்லிட்டு ஹீரோவை அடித்து துவச்சி அனுப்பிடுவாங்க. ஹீரோவுக்கு ரொம்ப காயமாக போய்ட்டு ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டே இருப்பார். அந்த நேரம் பார்த்து அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் கூட வேலை பார்க்குறாரு என்ன சொல்வார்னா, இப்போ லாஸ்ட் ப்ராஜெக்டாக ஒன்று பண்ணிட்டு இருந்தில்ல, அந்த அம்மா வந்து இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோ உடஞ்சே போயிடுவார். ஏன்னா அவருக்கே தெரியாது அவங்க இந்த அளவுக்கு இவ்வளோ சீரியஸாக இருந்து அவர் கொஞ்ச நாள் ஃபோன்லாம் எடுக்கலைல்ல, ஒரு வேளை இதுவும் ஃபெயிலியர் ஆகிடுச்சோன்னு நினச்சி அவங்க மனசு தாங்காமல் இறந்து போயிருப்பாங்க. வீட்டில் கொஞ்சம் யோசிக்கிறார். அப்போ அவர் என்ன நினைப்பாருன்னா, கண்டிப்பாக நடந்த விஷயம் எல்லாத்துக்குமே நான் நேரடியாக நரகத்துக்கு தான் போவேன், எனக்கு அது நல்லா தெரியுதுன்னு சொல்லிட்டு அவருக்கு தனக்கு தானே ஃபீல் பண்ணுவார். இதனால் வேலைக்கே போக மாட்டார். இப்போ ஹீரோயின் திரும்பவும் மறுநாள் அவரை தேடி வருவாங்க. அவர் இல்லை வேற ஆள் இருக்காரு சர்வீஸ் பண்ணுறது சொல்லும் போது, இல்லை நான் எனக்கு சர்வீஸ் பண்ண அவர் தான் வேணும், இல்லாட்டி வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க கோச்சிட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டானா, எங்கே போயிருப்பான், எனக்கு கண்ணில் எங்கேயும் தப்ப முடியாதுன்னு நினைப்பாங்க. மெசேஜ் பண்ணுவாங்களா, அப்போ அவர் என்ன மெசேஜ் பண்ணுவார், இதுக்கப்புறம் நான் இந்த விளையாட்டில் கலந்துக்கும் விருப்பப்படல, உங்களை பார்க்கவும் நான் விருப்பப்படலை அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணி ஹீரோனை பிளாக் பண்ணி விட்டுருப்பாரு. அதுலேயே அவங்க உறைஞ்சு போய் நின்றுட்டு இருப்பாங்க. அதோட அவங்க பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க ஹேர் கட் பண்ணிட்டு புதுசாக ஒரு குட்டி ட்ரெஸ் எடுத்து தூக்கி போட்டுப்பாங்க. போட்டுக்கிட்டு மாமி நான் எப்படி இருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஹீரோன் அப்படியே ஆச்சரியம் பார்த்து, என்னம்மா ஏதாச்சும் சொல்லுமான்னொன்னே ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன காரணமாக இருக்கும்னு அவங்க ஒரு லெவலில் விழுந்திருப்பாங்க. அதனால அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க. அவங்க அம்மா என்னடி இவ்வளோ அட்வைஸ் பண்ணுவேன் இப்போ நீயுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் தான் சொன்னேன்லம்மா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தர் வரும்போது கண்டிப்பாக நான் லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படி தான் ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை நீங்கள் மீட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக நான் மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு குஷியாக அவரை பார்க்கறதுக்காக ஓடிடுவாங்க. ஆனால் ஹீரோனுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும், ஹீரோயின் வர அந்த பொண்ணு வந்துட்டு உண்மையிலே வேற ஒரு பையனை லவ் பண்ணுறாளா, இல்லை இந்த மாதிரி பண்ணுறவங்களோட கேங்கில் இவளும் போய் மாட்டிக்கிட்டாளா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு யோசனையாகவே இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஹீரோயின் லவ் பண்ணுறாங்களா அந்த அந்த அதாவது ஹீரோனோட பொண்ணு அந்த பையனை கூட்டு வந்திருப்பாங்க. அவரோட அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற மாதிரி ஒருத்தரை கூட்டு வந்திருப்பாங்க. அவர் வந்துட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட என்ன பேசுவார்னா வந்துட்டு ரொம்ப பெருமையாக ஹீரோனை பற்றி பேசுவார். நீங்கள் வந்து இந்த உலகத்துக்காக ரொம்ப கவலைப்படுறீங்க, இந்த உலகத்தை சிறந்து மாற்றணும் அப்படி இப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் அதெல்லாம் தேவையே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லும்போது, இப்போ அவங்கள ஹீரோயின் கிட்ட இருக்காங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க வீட்டுக்காரங்க இருந்து 15 வருஷம் ஆகுது, ஆனால் அவங்க தான் வந்து இவ்வளோ பெரிய கம்பெனியை வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப பெருமையாக பேசுவோம். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்ற முடிவு வரும்போது ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்றது இல்லை, திறமை இருக்கிறவங்க நிச்சயமாக அதை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இதே வார்த்தை இதே பெருமை பேசுகிற வார்த்தை இதுக்கு முன்னாடி கேட்டிருப்பாங்க ஹீரோ வாயால். ஸோ அதே மாதிரி எலிங்க தான் இதுங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு லைட்டாக ஒரு இது தோணிடும். அதே நேரத்தில் இது இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ காதில் அங்கே விழுந்துடும். ஹீரோ அங்கே இப்போ வெயிட்ரா வேஷத்தில் இருப்பார். அது திரும்பி பார்க்கும்போது அவரோட பாஸ் தான் இப்போ ஹீரோவை போட்டு அடிச்சார்ல, இந்த மாதிரி கொடுத்த ஒர்க்கை வந்து சரியாக பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கிறது ஹீரோ வந்து பார்த்துருவாரு. ஏன்னா ஹீரோ வந்து இவர்கிட்ட கூட சொல்லாமல் யார்ட்டையும் தெரியாமல் இப்போ ஒரு காஃபி ஷாப் இருக்கும்ல அங்கே வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அதை வந்து ஹீரோயின் வந்து பார்க்க மாட்டாங்க, ஹீரோயின் அவங்க பார்க்கல. ஆனால் இந்த ஆள் வந்து ஹீரோவை பார்த்துருவாரு. இவன் கொஞ்ச நாளாக கண்ணு மறைவா அங்கேருந்து அவருக்கு வந்து குற்ற உணர்ச்சினால இப்போ எந்த வேலையும் பார்க்காம அவருக்கு தெரிஞ்ச ஒரு வேலையை பார்த்துட்டு இவர்கிட்ட தப்பிச்சு போக நினைக்கும் போது இவர் வேற இங்கே வந்துட்டாரா, உடனே அங்கேருந்து கையில் வச்சத தட்டை இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு ஓடிடுவார் ஹீரோ. ஆனால் ஹீரோ ஓடுறது இவர் பார்த்துட்டு ஹீரோ பின்தொடர்ந்தே வருவார். ஹீரோன் அதை பார்த்துருவாங்க, இந்த பக்கம் தானே வழி இருக்கு, ஏன்னா இந்த பக்கம் போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லவும் அவர் அந்த பக்கம் வந்துட்டு அப்படியே அவங்க பேச்சை மாற்றணுன்றதுக்காக அவங்க பொண்ணு ரொம்ப அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. ஹீரோயினுக்கு இவரோட நடவடிக்கையில் நிறையவே சந்தேகமாக இருக்கும். போது ஹீரோயின் வந்துருவாங்க. வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அப்படியே மாற்றுவார், உங்களோட வில்லா வந்துட்டு எப்படியெல்லாம் கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கறதுக்காக இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞானி மாதிரிலாம் நடிப்பார். அப்படி பேசும் ஹீரோயின் வந்து இவரை கூட்டிகிட்டு போங்கன்னு உள்ளே அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே யாரையோ தேடி தான் வந்தாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹீரோ மறைஞ்சு நின்றுட்டு இருப்பாரா, நான் உன்னை பார்த்துட்டேன்னு சொல்லும். ஹீரோவும் வெளியே வந்துருவார். அதுக்குள்ளே சாகல, அதாவது செத்துருவோமோன்னு பயந்து ஓடிட்டே இருக்கல, உன்னை நான் அவ்வளோ சீக்கிரத்தில் சாக விட மாட்டேன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்பாங்க, நிச்சயமாக நீ இறந்து போனதுக்கு காரணமானவன் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் அவங்க மைண்டில் வந்து போயிட்டே இருக்கும். ஹீரோக்கு எல்லாமே புரியும், சிரிச்சிட்டே இருப்பார். இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப நல்லாவே இருக்க அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட ரொமான்டிக்காக வருவார். அதுக்கப்புறம் அவரை பேசி அனுப்பி விட்டுருவாங்க. அப்போ ஹீரோயின் மனசில் தோணும், இப்போ வந்திருக்காங்களே 2 பேர், அவங்க இப்போ ஹீரோ மொத்தம் 3 பேர் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இவங்க 3 பேருமே ஃப்ராடு அப்படின்றது ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவங்க பொண்ணுக்கிட்ட சொன்னால் அவங்க நம்புவாங்களா, நம்ப மாட்டாங்க. இப்போ அவங்க பொண்ணு வந்து இவங்க மேலே அந்த அளவுக்கு பக்தியாக இருப்பாங்க, அவங்க சொன்னதெல்லாம் அப்படி இப்படின்னு. அவர் ஒரு கம்பெனி வச்சிருப்பார், அந்த கம்பெனியோட இப்போ கோஆப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிப்பாங்க. ஷேரு ஃபண்ட் எல்லாம் மாற்றணும்னு சொல்லும் போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, ஒரு நல்ல நாள் பார்த்து அதை பண்ணலாம் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரியே ஹீரோயினும் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு டைப்பான பர்சன், நான் வந்து கொஞ்சம் டைம்
எடுத்துப்பேன், ஆனால் உங்களுக்கு சேர வேண்டியது உங்களை வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்கள்ட்ட இருந்து வாங்கணுன்றது மட்டும் தான் அவர் குறியாக இருப்பார். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க புரிஞ்சுப்பாங்க. அவரும் இப்போ சரி ஓகே இப்போ நீங்கள் இந்த 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 வழி தான் நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவருக்கும் ஓரளவு கரெக்ட் பண்ணிட்டோமா இல்லையான்றதே தெரியாது. ஒன்று கிளம்பிடுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ வந்து இப்போ வேற இடத்துல தங்கியிருப்பார்ல அந்த இடத்துக்கு வருவார். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பொண்ணு இருக்கும். ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குட்டி பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ அவர்கிட்ட வந்துட்டு ஜாலியாக அப்பா அப்பான்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும். அந்த நேரம் பார்த்து கரெக்டாக அவர் உள்ள நுழைஞ்சிருவார். ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுரும். நம்ம இங்கே இருக்கிற இடம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சிருச்சுன்னு. உடனே அந்த பொண்ணு வேற அங்கிள் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாருப்பா, இவ்வளோ நேரம் அங்கிள் தான் என் கூட இருந்தார், எனக்கு கேண்டிலாம் கொடுத்தாருன்ற மாதிரி அந்த பொண்ணு வேற சொல்லும். ஹீரோக்கு ஒரு மாதிரி மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இவன் பொல்லாதவனாச்சு, இவன் கையில் மாட்டினா அவ்வளோதானே, இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டா, நம்ம பொண்ணுக்கிட்ட வேற இவ்வளோ நேரம் அவன் கூட இருந்திருக்கான் அப்படின்னு மாதிரி ஹீரோ பதறுவார். அப்போ அந்தாலும் என்ன சொல்வார்னா, என்னை விட்டு என் கண் பார்வையை விட்டு நீ எங்கேயாவது மறைஞ்சிடலான்னா பொழைச்சு பண்ணி நினைக்கிறியா, வார்ன் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவார். காரில் இறங்கி கீழே வந்து உட்காந்துட்டு இருப்பாரு. ஹீரோ வர சொல்லியிருப்பாரு. ஹீரோ இப்போ வேற வழியே இல்லாமல் அவர் கூட இப்போ கிளம்பி போகும்போது அவர் பொண்ணு கேட்கும், அப்பா எங்கே போகிறீங்க, எப்போ வருவீங்கன்னு கேட்கும்போது, அப்பா சீக்கிரமாக வந்துடுவேம்மா, நீ வெளியெல்லாம் வரக்கூடாது, ரொம்ப ஆபத்தாக இருக்கும், வீட்டுக்குள்ளே போ, அப்பா சொல்கிறான்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பும்போது இவரை முறைப்பாரு. ஆனால் இவர்கிட்ட வந்து தப்பிக்கவும் முடியல, இவர்கிட்ட எதிர்த்து நிற்கவும் அவரால் முடியல. அதனால அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு அவர் ஹீரோ வந்து கோவப்படுவார். நீ வந்து எல்லாத்தையும் இதே மாதிரி நடக்குது நடக்காது அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நீ என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குது, இப்போ உனக்கே தெரியுதுல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன் பொண்ணு மேலே உள்ள பிரியத்தில் தானே இப்போ நீ நான் கூப்பிடாமே வந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோ சொல்வார், ரொம்ப நாளைக்கு இதே மாதிரி செஞ்சு செஞ்சு தப்பிச்செல்லாம் நினைக்காதன்னு. பரவாயில்லப்பா வாப்பா, உன் கோவத்தெல்லாம் வச்சு நீ என்ன எதுவுமே செய்ய முடியாது, வா வா பார்த்துக்கலாம், வா அடுத்த ப்ராஜெக்ட் உனக்காக ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு போய் அவருக்கு இப்போ வேறு மேக்கப், அதாவது புருவத்தை இன்னும் கொஞ்சம் இது பண்ணி அவருக்கு ஒரு கண்ணாடி போட்டு விட்டுட்டு இப்போ அடுத்த ப்ராஜெக்டை அனுப்புகிறாங்க. ஏன்னா இப்போ இன்னொரு ஃபேமிலி இருக்குது, அங்கே வந்துட்டு அவங்க ரொம்ப வசதியானவங்களா இருப்பாங்க. அவர் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் முடியாதவர், ஆனால் அந்த லேடி வந்து ரொம்ப பணக்காரவங்களா இருக்காங்க. இப்போ நீ அடுத்த ப்ராஜெக்ட் அங்கே தான் போகணும். ஹீரோக்கும் வேறு வழியே இல்லை, இப்போ அங்கே தான் வராரு. இப்போ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு கூட இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு ஹீரோக்கே தெரியாது. அவங்களாம் தேடி வரும்போது தான் அவங்கள பார்க்க முடியும், அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியும். இவங்களாம் நினச்சா அவங்கள போய் பார்க்க முடியாது. அப்போ ஹீரோவை கூட்டிகிட்டு போகும்போது அவரை கண்ணை கட்டி அவ்வளோ நேரம் பிரிட்ஜு கடியில் அவராக ஃபீல் பண்ணுவார். பிரிட்ஜு கடியில் இப்போ போயிட்டுருக்கோம், இப்போ இங்கேருந்து இங்கே இவ்வளோ தூரம் போகிறதுக்கு இவ்வளோ மணி நேரம் ஆகியிருக்கும், தோராயமாக ஆகியிருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோவாக கால்குலேட் பண்ணி வச்சுருப்பாரு. இப்போ அவர் சொன்ன ப்ராஜெக்ட்டுக்காக இப்போ வேற ஒரு இடத்துக்கு வந்து அதே மாதிரி நடிக்கவும் ஆரம்பிச்சிருப்பாரு. ஏன்னா அவருக்கு இப்போ வேற ஆப்ஷன் இல்லை. வந்து அவர்கிட்ட ஹீரோ பேசிகிட்டே இருப்பார். இதெல்லாம் ஹீரோயின் பார்த்துருவாங்க. திரும்பவும் இங்கே நீ நடிக்க வந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கோவமாக பேசும்போது அவங்க வாயை பற்றி ஒரு மரத்துக்கிட்ட கொண்டு வந்து ஹீரோ மறைவாக நிற்க வச்சுருவாரு. ஏன்னா அவரோட ஆளுங்க வந்து ஹீரோ வேலை சரியாக பார்க்குறான்னு பார்க்கறதுக்காக அவர் ஆளுங்களும் அனுப்பியிருப்பாரு. அவனுங்க போய் ஹீரோயினை பற்றி எதுவும் சொல்லிடக்கூடாது, ஹீரோயினுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவர் ஹீரோயின் வாயை பொத்தி நிற்க வச்சிருப்பாரு. இதனால அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பலாறு ஒரு அறையை விட்டுட்டு அடுத்தடுத்த ஆளுங்களை நீ ரெடி ஆகிட்டு ஏமாத்திட்டே தான் இன்னும் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனால் ஹீரோவால் எதுவுமே சொல்ல முடியாது. அதனால் இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எதுவுமே சொல்லலை அப்படின்னா நானே போய் அவங்கள்ட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, இதுக்கு மேலே அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீ நினச்ச அப்படின்னா அது உயிருக்கே ஆபத்தாக இருக்கும், சொல்கிறத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ சொல்கிறத ஹீரோயின் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவர் பண்ணது மட்டும் அவங்க ஃப்ரெண்டுக்கு பண்ணது தெரியுது, ஆனால் அவரே இதில் தான் மாட்டிகிட்டு இருக்காருன்றது இவங்களுக்குன்னு தெரியல. அதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பும் போது என்ன சொல்வார்னா, நேற்று உன் வீட்டுக்கு ஒரு வயசானவன் வந்தான்ல, அவன் கிட்டேருந்து நீ கேர்ஃபுல்லாக இருந்துக்க அப்படின்னு சொல்லுவார். இது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இவன் வாயிலேருந்து இந்த வார்த்தை வருதுன்னா அது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குன்னு திரும்ப பின்னாடியே வருவாங்க. போயிட்டே இருப்பாரு. அப்போ ஹீரோயின் வந்து தடுக்கி விழுந்துருவாங்க. உடனே ஹீரோ வந்து தூக்குவார். என்ன ஆச்சுன்னு கேட்பாரு. அப்படியே ஹீரோயினுக்கு நடக்க முடியலன்னு தூக்கிட்டு வரும்போது அவங்க 2 பேருக்குள்ள ரொமான்டிக்காக பார்த்துப்பாங்க. எனக்கு கீழே இருக்க விடுன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோ கேட்க மாட்டார். அவங்கள கூட்டு வந்து காரில் வச்சு கூட்டிகிட்டு போவார். நீ ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறேன்னு தெரியுது, எனக்கு சொல்லு, நீ என்ன பண்ணுற, எங்கே தங்கியிருக்க அப்படின்னு கேட்பாங்க. ஹீரோ எதுவுமே சொல்லவே மாட்டார். சுற்றி என்ன ஆபத்து இருக்குது அப்படின்றது உனக்கு எதுவும் புரியாது, சொன்னாலும் உனக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்வார். ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அப்போ தான் ஹீரோனுக்கு ஒரு மெசேஜ் வரும். நீ தனியாக இருக்கும் போது உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி மெசேஜ் வரும். ஹீரோயினுக்கு இப்போ எதை நம்புறது, என்ன யாரை நம்புறதுன்னு ஒன்றும் புரியாது. சொன்னாங்கல்ல, அது வந்து ஹீரோவுக்கு பாஸாக ஒருத்தர் இருக்கார்ல அந்த வில்லன், அவர் தான் வந்து ஹீரோனுக்கு மெசேஜ் போட்டிருப்பாரு. அதுக்காக இப்போ மறுநாள் அவரை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோயின் வந்திருப்பாங்க. அவர் என்னென்னமோ கடலை போடுவார், இப்படி அப்படி நீங்கள் இந்த ஃபண்ட்ஸை இதை கொடுக்கலாம் அது கொடுக்கலான்னு சொல்லும்போது ஹீரோயின் கொஞ்சம் டைம் கேட்டுட்டு ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லும்போது, என்ன தேவை சீக்கிரம் முடிக்கலான்னு பார்த்தா முடிக்க மாட்டேங்கிறாளேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பார். ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் வந்துட்டு லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒளிஞ்சு ஹீரோனை பிடிச்சிருவாங்க. அப்போ என்ன சொல்வார்னா, நீ ரொம்ப ஸ்மார்ட்டு நான் நினச்சேன், ஆனால் நீ முட்டாள்தனமாக பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். அவரை நம்பிட்டு இருக்கேன். ஒன்று ஹீரோயின் என்ன சொல்வாங்க, எனக்கு நல்லா புரியுது, நான் உன்கிட்ட பழகிட்டு இப்போ அவன் தான் உன்னோட பாஸ் இல்லை, நான் அவன்கிட்ட பேசுறது உனக்கு பிடிக்கல, அதனால தான் நீ இப்படி பேசுகிறேன்னு அப்படி நினச்சி பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு அவ்வளோ கோவமாக இருக்கும். என்னோட வேலையில் பர்சனல் வேலையில் தலையிடாத, அதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுவாங்க. அவரையும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ ஹீரோவுக்கு மனசே சரி இருக்காது. இவளையும் என்னால் புரிய வைக்க முடியல, அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்தாலும் அதுவும் தாங்க முடியல, நம்ம என்ன நிலமையில இருக்கணும் அதையும் சொல்ல முடியல, அவன்கிட்ட இருந்தும் தப்பிச்சு போக முடியல, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் வந்து உட்காந்து யோசிச்சுட்டு
பேசிகிட்டே இருப்பார். ஒருத்தரை வச்சுருப்பாங்க, ஸ்பையாக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வந்து பேசிட்டு போகிறாங்களா அவங்கள பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்கிறவராக தான் அவர் இருப்பார். அவர் சொல்கிற சில விஷயங்களும் ஹீரோ சொல்கிற சில விஷயங்களும் சரியாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். உடனே இப்போ என்ன பண்ணுவாங்க, ஹீரோ பக்கத்துக்காக போவாங்க. ஹீரோவே என்ன பண்ணுவார், அவங்க தேடிட்டு இருக்காங்களே ஸ்பையாக வச்சு, அவங்க கையில் சில விஷயங்கள்லாம் கிடைக்கிற மாதிரியான டைரெக்டாக அவரால் சொல்ல முடியல. சொன்னாலும் அவங்க நம்புவாங்களா என்னன்னு தெரியாது. அதனால் அந்த ஸ்பை மூலிமா ஹீரோனுக்கு இன்டெரக்டாக அவர் சொல்லணும்னு நினைப்பாரு. அந்த விஷயத்தை கொண்டு தான் இப்போ வந்து நீ எதுக்காக நீ வந்து என்னை வந்து நீ டார்கெட் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல, ஆனால் என்னோட டார்கெட் நீ தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ அவர்கிட்ட வம்பாவே பேசுவாங்க. கிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து சொல்வார், எனக்கு இதெல்லாம் விருப்பமே இல்லை, நான் இதெல்லாம் வேணும்னு பண்ணலன்னு சொல்லும் போது, அப்போ உன்னால் வந்து எத்தனை பேர் எவ்வளோ பேர் வாழ்க்கையை முடிச்சிருக்காங்க, நீ ரொம்ப மோசமானவன் சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோக்கே குற்ற உணர்ச்சியாக தானே இருக்குது. அவர் இப்போ என்ன சொல்வார்னா, எல்லாமே இருக்கலாம், உண்மையாகவே இருக்கலாம், ஆனால் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, உனக்கு ஏதாவது ஆகிடுமோ நான் பயப்படுறேன், ஒருவேளை நீ இறந்துட்ட அப்படின்னா என்னால் நிச்சயமாக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இவர் பேசுகிறதுல அந்த உண்மை இருக்கும்ல, அதெல்லாம் ஹீரோயினை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். ஹீரோயினோட பொண்ணு வர அந்த ஆள் அந்த கெட்டவனோட பையன் நடிச்சிட்டு இருக்கிறது தெரியாமல் அவரை வேற உண்மையிலே லவ் பண்ணிட்டு இருக்காங்களா, அவரை நம்பி ஒரு இடத்துக்கு வேற போயிருப்பாங்க. இப்போ ஹீரோயின் அவங்களுக்கு கால் பண்ணிட்டே இருப்பாங்க, காலை அவங்க எடுக்கவே மாட்டாங்க. பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சோ, என்ன அது தீத்தந்தரோ கால் பண்ணுறோம் இன்னும் எடுக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். இந்த நேரத்தில் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவர் நம்பி அவர் ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருப்பாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு மயக்கம் வர வச்சு அது பாட்டுக்கு மயங்கி கிடக்கும். அப்போ இவர் என்ன நினைப்பாரு, இப்போவே இன்னைக்கு நான் எல்லாமே பண்ணிட்டேன் அப்படின்னா வந்துட்டு உன்னோட சொத்துலேருந்து நீலேருந்து எல்லாமே எனக்கு சொந்தமாயிடுவா அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு அவர் ஏதோ அது பாட்டுக்கு மயங்கி கிடக்கும். இவர் ஏதோ முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. இந்த நேரம் பார்த்து கதவு தட்டுற சத்தம் கேட்கும். யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கதவு தந்துட்டு வெளியே வருவாரா. அந்த நேரம் பார்த்து உள்ள ஒரு வேகமாக ஒருத்தர் ஓடிடுவார். அதை இவர் பார்க்க மாட்டார். உடனே கதவு சாத்திட்டு கண்டினியூ பண்ணலான்னு வரும்போது உள்ள ஹீரோ மறைஞ்சிட்டு இவரை போட்டு அடின்னு போட்டு அடிப்பாரு. போட்டு அவங்கள வந்து தோல்ல தூக்கி போட்டு அந்த பொண்ணை போட்டு கூட்டு வந்துருவாரு. கூட்டு வரும்போது பாதி வழியில் வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவங்கள தேடி வந்துருவாங்களா. அப்போ ஹீரோட காரில் தான் அவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சோடனே அந்த பொண்ணை கொண்டு வந்து ஹீரோயின் காரில் ஏற்றிடுவாங்க. காரில் ஏற்றுறோன்னா அந்த பொண்ணு முழிச்ச உடனே அவங்க அம்மா கேட்பாங்க, என்னடி ட்ராமா போட்டுட்டு இருக்க, அப்போ நீ மயக்கமா இல்லையான்னு கேட்கும்போது, நான் எதுக்கு மயக்கமான, எனக்கே அவன் மேலே டவுட்டாக இருந்தது, அவனை பற்றின விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நானே இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணனோன்னு அவங்க அம்மாவுக்கு கோவமாக வரும். என்னடி சொல்கிற நீ, அப்போ இவ்வளோ நாள் ட்ரிங்க் பண்ணியிருந்தே மயக்கமாயிட்டே, உனக்கு ஏதாவது ஆனால் என்ன பண்ண முடியும். அதெல்லாம் நான் ரொம்பலாம் ட்ரிங்க் பண்ணல, நான் வந்து கான்ஷியஸோடு தான் இருந்தேன், அவன் என்னென்ன பேசினா அவன் எப்படிலாம் நடந்துக்கிட்டான் அப்படின்றத நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், எல்லாத்துக்கும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோயின் பயப்படுவாங்க. நீ ஒரு பொண்ணு, நீ ஒரு ஏஜென்ட் கிடையாது இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணுறதுக்கு, நீ அதே உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. உண்மை தெரிஞ்சவொன்னே அப்பயாவது எனக்கு நீ கான்டாக்ட் பண்ணியிருக்க வேண்டியதானே, அப்பவும் பண்ணாமல் உன் இஷ்டத்துக்கு நீ இவ்வளோ தூரம் நடந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறுவாங்க. அவங்க பொண்ணு சாதாரணமாக சொல்லுவாங்க, என்னை பற்றி நீ இந்த அளவுக்கு யோசிக்க வேண்டியதே இல்லை, நான் ரொம்ப தைரியமான பொண்ணுமா, எல்லாமே என் கண்ட்ரோலில் தான் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து காப்பாற்றினார்ல, பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே நான் நினச்ச மாதிரி அவன் இல்லைம்மா, அவன் நல்லவனாக தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்டேயே ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க. பார்த்தோம் அப்படின்னா இப்போ அவரை கண் மூடி அடிச்சிட்டாங்கல்ல, அதை அடிச்சது யாருன்றது அவருக்கே ஒரு டவுட் வந்திருக்கும். ஹீரோ தான் அடிச்சிருக்காருன்னு தேடி வந்து ஹீரோ அடிக்க வருவார். உடனே இவங்க 2 பேருக்குள்ள மாறி மாறி சண்டை போட்டுப்பாங்க இருப்பாங்க. 2 பேருமே இப்போ அவரோட பாஸ் இருக்காங்களா, அவங்கள பார்க்க போய் தான் ஆகணும், ஒரு வழியே இல்லை. அங்கே போகும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவர் இருக்காருல்ல, அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டார்ல, அந்த ஆள் வந்துட்டு ஹீரோ பற்றி அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுவார் அந்த பாஸ் கிட்ட. இவன் வந்து என்னென்ன பண்ணா தெரியுமா, இவனால தான் அந்த பிளானே வந்து சொதப்பல் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோவும் பயப்படாத மாதிரியே அவர் பாட்டுக்கு இருப்பார். ஆனால் அவர் வந்து ஹீரோ வந்து என்ன சொல்வார், இப்படி வேற மாதிரி நடந்துருச்சு, இவன் மட்டும் மாட்டியிருப்பான் அப்படி இப்படின்னு சொல்வார். இப்போ அந்த பாஸாக இருக்கவர் என்ன பண்ணுவார், நீ உட்காருப்பான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காருல, அவரை உட்கார வச்சு அவர் என்ன பண்ணுவார், அவர் 4-5 பேர் அவர் கையை பிடிக்க வச்சுட்டு அவர் முகத்தில் ஒரு பேப்பராக வச்சு அடிக்கிட்டே இருப்பார். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் என்னமோ பண்ணிட்டு இருப்பார். ஹீரோ பதறியே போயிடுவார். ஏன்னா அவர் வந்துட்டு அவரை முடிச்சு கட்ட போகிறாரு, அதான் விஷயம். எதுக்காக அப்படின்னா வந்துட்டு அவங்க பிளான் பண்ணதை அவங்க வீடியோ எடுத்துட்டாங்கல்ல, இப்போ இந்த மாதிரி தப்பாக பிளான் பண்ணி போய் மாட்டிக்கிட்டல, இப்போ டோட்டலும் பிளான் மாறிடுச்சுன்னா எல்லாரும் மாட்டிக்கிட்டோன்னா எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கோவம். இப்போ இவர் இறந்து போகிறாரு. ஹீரோவாக பதறுவார். என்னதான் இவன் இருந்தாலும் அவனுக்கும் தெரியல இவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தானே அவனுங்க ஒவ்வொருத்தருக்கும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோ பதறிட்டு இருப்பார். இந்த வில்லன் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருப்பாரு. என்ன சொல்வாருன்னா, உனக்கான நாள் இன்னும் 2 நாள் தான், அதுக்குள்ளே நான் சொன்ன வேலையை நீ முடிச்சுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திரும்ப அனுப்புவார். ஹீரோ திரும்ப பதறி இந்த வேலையை எப்படியா முடிக்கணும்னு சொல்லிட்டு வருவார். அப்போ ஹீரோயின் யாருக்கும் தெரியாமல் ஹீரோவை கூப்பிட்டு பேசுவாங்க. ஹீரோயின் கிட்ட எந்த விஷயத்தையும் அவர் சொல்ல மாட்டார். ஆனால் ஹீரோயினுக்கு இப்போ ஒரு வேலை தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க பொண்ணே சொல்லிட்டாங்க அவர் நல்லவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கூப்பிட்டு பேசுவாங்களா. அப்போ ஹீரோ வந்து என்னால் உங்ககிட்ட பேச டைம் இல்லை, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்வார். அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இந்த வீடியோ பாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கும் ஆபத்து இருக்குது அப்படின்றது ஹீரோயினுக்கு இப்போ தெரிஞ்சு, இப்போ நீ போறியா என்கிட்ட உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ எதுவும் சொல்ல மாட்டார். எல்லாத்தையும் தனியாகவே இருந்து சாதிச்சிடும் நினைக்காத, இவ்வளோ பிடிவாதம் பிடிக்காத அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. பார்க்கணும் அவளை காப்பாற்றணும் அப்படின்னா வந்துட்டு நான் சொல்கிறத செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹீரோக்கு வந்து இப்போ கூட கடைசியாக ஒருத்தர் இறந்து போனார்ல, அவரெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போவார். இப்போ நான் அந்த
வேலையை செய்கிறதா வேண்டாமான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது, இந்த வேலையை நீ செய். ஆனா என் கூட சேர்ந்து செய். அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து அவன ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்ப அந்த ஆள மீட் பண்றதுக்கே வந்திருப்பாங்க. அப்ப அவரு என்ன சொல்வாருன்னா, என் பையன் மட்டும் உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிட்டாருன்னா, எல்லா 2 பேரும் ஃபேமிலி ஒண்ணாயிடும் அப்படி இப்படின்னு பேசவும், அதே மாதிரி 2 பேருமே பேசிட்டே இருப்பாங்க. அவங்கள என் பையன் வந்து அந்த பொண்ணு இல்லாட்டி நான் இருக்கவே மாட்டேன்லாம் சொல்றான் அப்படின்னோனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இவன் என்ன மாரி வேற மாரி சைக்கோ மாரி பேசுறானே அப்படின்ற மாரி யோசிப்பாங்க. இதே நேரத்துல ஹீரோ என்ன பண்ணுவாரு, இப்ப ஆதாரங்கள் தேடணும்ல, அந்த வில்லன் இருக்கான்ல அவனோட இடத்துக்கு வந்து அந்த ப்ரூஃப் எல்லாம் எவிடன்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது பாஸ்வேர்டே போட முடியாது. அவருக்கு தெரியாது. அது வரைக்கும் நான் பேச்சு கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த வில்லன் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. பாஸ்வேர்டை போட்டு போட்டு ஒரு வழியா அதை ஓப்பன் பண்ணிடுவார். அந்த நேரம் பார்த்து அவங்களோட ஆளுங்கெல்லாம் வந்துருவாங்க. அதோட அவங்களெல்லாம் அடிச்சு போட்டு ஹீரோ ஒரு பக்கம் இது பண்ணிட்டே இருப்பாரு. இதுக்கு இடையில ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. அதையும் காட்டுவாங்க. எப்படி கண்ணை பொத்தி எங்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க, எல்லா விஷயத்தையும் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்றதையும் ஹீரோயின் கிட்ட அவர் ஷேர் பண்ணியிருப்பாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட பொண்ணு இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஹீரோவோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக வருவாங்க. அவங்கள அப்ப அங்க இன்சார்ஜா இருக்க லேடி வந்து யார் நீங்கன்னு கேட்கும்போது, உங்களை மாதிரி தான் என்னையும் புதுசா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், ஓகே அப்படின்ற மாதிரி அங்க உள்ளவங்களும் ஓகே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் பொண்ணு மேல டவுட் வந்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் மாறி மாறி சண்டை நடந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் பொண்ணு ஒரு வழியை சண்டையை போட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வருவாங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ ஒரு வழியா எல்லா பாஸ்வேர்டும் எடுத்துட்டு வந்துருவார். பாஸ்வேர்டை போட்டு எல்லா எவிடன்ஸும் எடுத்துட்டு வந்துருவாரு. அதோட இங்க வந்து ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காருல அந்த ஆள் வந்துட்டு அவரோட சுயரூபத்தை காட்ட வருவாரு. ஹீரோயின் பிளான் பண்ணி எல்லாரையும் போலீஸ் அவரை வச்சு அவரை மடக்கி பிடிச்சிருவாங்க. இப்போ ஹீரோ கொண்டு வந்த பாஸ்வேர்ட் அந்த பாஸ்வேர்ட்ல அந்த இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது மூலியமா இவர் சேர்த்து வச்சிருக்க மொத்த பணத்தையும் அவர் கண்ணு முன்னாடி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த கேம்ல நான் ஜெயிச்சிட்டேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவோம். அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். சேர்த்து வச்ச மொத்த பணமும் போயிடுச்சா, அவங்க பிளான் மொத்தத்தையும் வந்து எரேஸ் பண்ணிடுவாங்க. எல்லாமே டோட்டலா இப்படி ஆனவொன்னே அவர் அப்படியே நில கொழிஞ்சு போய் நின்றுட்டு இருப்பாரு. இப்போ அவரை வந்து போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவாங்க. அரெஸ்ட் ஆகி அவர் போயிடுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவர் பொண்ணையும் காப்பாத்திடுவாரு. ஹீரோயினோட பொண்ணு இருக்காங்கல்ல அவங்களாலையும் நிறைய பிளான் எல்லாம் வந்துட்டு போட்டுருவாங்க. இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இவங்கெல்லாம் இவ்வளோ பிளான் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார்ல ஒரு அங்கிள், அவரும் போலீஸாக தான் இருப்பார். இப்போ அந்த மொத்த கேங்கையும் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த பிளான் மொத்தத்தையும் வந்து இதாக்கிடுவாங்க. யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்குலாம் அந்த பணத்தை பிரித்து கொடுத்துருவாங்க. கொஞ்ச நாள் ஜெயிலில் இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் வந்துட்டு தனிப்பட்ட முறையில் அவர் கொஞ்சம் பனிஷ்மெண்ட் அனுபவிப்பார். அவருக்கு ஆனால் அவங்கள மாதிரி அந்த ஆளுங்க மாதிரிலாம் இருக்காது. ஆனால் ஹீரோவும் மனசு திருந்திடுறாருல, அப்போ ஹீரோயினும் அவரை பற்றி புரிஞ்சுப்பாங்க. அப்போ அவரை நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க. ஹீரோவும் அவங்கள நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க. கடைசியில் இவங்க 2 பேர் வந்துட்டு அவர் ரிலீஸ் ஆகி வரும்போது ஹீரோயின் அவருக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களோட லவ் வந்து உண்மையாக தான் இருக்கும். இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஹீரோ வந்து வேணும்னு பண்ணல, அவரே வந்து மாட்டிக்கிட்டு தான் இருந்திருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் போது நான் திரும்ப வருவேனா இல்லையானு எனக்கு தெரியாது. அப்படிதான் என் பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு வருவேன். எனக்கு பணம் இல்லை வேலை இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாதிரி வேலையை நான் பார்த்தேன்றது ஹீரோ அப்படி தான் பண்ணியிருக்காருன்றது ஹீரோயினுக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிடும். பேசிக்காகவே நல்லா வந்தான் அவன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் புரிஞ்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஹீரோயினும் அந்த ஹீரோவும் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஹீரோயினோட பொண்ணும் இப்போ எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாரும் இப்படி தான் அவங்கவுங்க ஒவ்வொருத்தவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த கேங்லேருந்து தப்பிச்சு அவங்க லைஃப் அவங்க ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ட்ராமா இங்கே முடியுது. இன்னும் நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.